love you, Lord. Oh, your mercy never fails me. And all my days I've been held in your hand. From the moment that I wake up until I lay my head, oh, I will sing of the goodness of God. 'Cause all my life you have been faithful, and all my life you have been so, so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God. I love your voice. You will lead me through the fire, and in darkest night you were close like no other. I've known you as a father, I've known you as a friend, and I have lived in the goodness of God, yeah. And all my life you have been faithful. Oh, and all my life you have been so, so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God, yeah. 'Cause your goodness is running after, it's running after me. Your goodness is running after, it's running after me. With my life laid down, I'm surrendered now. I give you everything. 'Cause your goodness is running after, it's running after me. Oh, 'cause your goodness is running after, it's running after me. Your goodness is running after, it's running after me. With my life laid down, I'm surrendered now. I give you everything. 'Cause your goodness is running, it keeps running after me. And all my life you have been faithful, and all my life you have been so, so good. With every breath that I am able, oh, I'm gonna sing of the goodness of God. I'm gonna sing, I'm gonna sing. Oh, 'cause all my life you have been faithful, and all my life you have been so, so good. With every breath that I am able, oh, I'm gonna sing of the goodness of God. Oh, I'm gonna sing of the goodness of God. With every breath, oh, for all my days. இயேசு கிறிஸ்துவுடைய பெரிதான நாமத்தில் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறோம். இப்பொழுது நம்ம சுகீஸ்வரன் கௌசல்யா திருமண விழாவை நம்ம துவங்குகிறோம். முதல்ல இயேசுவிடம் விண்ணப்பம் பண்ணி நம்ம இந்த திருமண விழாவை துவங்குவோம். டாக்டர் மேக்ஸ் கேஸ்ட்ரோ எங்கள் அக்காவுடைய மூத்த மகன், ஒரு டாக்டர், சிஎம்சியில் வேலூரில் வேலை பார்க்குறாரு. இப்போது அவர்
ஜெபத்தோடு இந்த விழாவை, இந்த திருமண விழாவை துவக்குவார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த மாலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் ஒரு மனதோடு இந்த அருமையான திருமண விழாவுக்கு கூடி வந்திருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் இந்த ப்ரோக்ராம் முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். தேவன் தாமே உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்பி உங்களுடைய ஆவியினால் வழிநடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சுகேஷ் அண்ட் கௌசல்யாவை அவங்க இணைக்கும்படிக்கு 2 குடும்பமும் சேர்ந்து ஒரு மனதப்பட்டு உங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இணைந்திருக்கிறோம். ஆண்டவரே, இதை நீர் அற்புதமாக நடத்தியிருக்கீங்க, இம்மட்டும் நடத்திருக்கீங்க. தொடர்ந்து நடத்துங்க. உங்களோட கரங்களை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். எல்லா ப்ரோக்ராம்ஸும் எவ்ரி ஸ்டெப்ஸ் உங்கள் கையில் கொடுக்குறோம் சுவாமி. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த திருமண விழாவுக்கு வந்திருக்கின்ற எல்லா பெரியோர்களையும் சகோதர சகோதரிகளையும் கிறிஸ்துவுக்குள்ளான சீஷர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்திலே நான் வரவேற்கிறேன். இந்த விழா, இந்த திருமண விழா சர்ச் மாதிரி கிடையாது. இது சீஷர்கள் நடத்தக்கூடிய திருமண முறை. ஃபார்மாலிட்டிஸ் இருக்காது. குடும்ப முறையில், அன்பான முறையில் இருக்கும். கடைசியில் நீங்கள் தான் டிக்ளேர் பண்ண போகிறீங்க. இவர்களை கணவன் மனைவின்னு நீங்கள் தான் டிக்ளேர் பண்ண போகிறீங்க. நீங்கள் டிக்ளேர் பண்ண பிறகு தான் அவங்க தாலி கட்ட அனுமதிக்கப்படுவார்கள். நீங்கள் வேடிக்கை பார்க்க வரல, நீங்கள் தான் கடைசியில் திருமணத்தை நடத்தி வைக்க போகிறீங்க. எல்லாரும் நீங்கள் கரங்களை உயர்த்தி, இவர்கள் கணவன் மனைவின்னு நாங்கள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம், நாங்கள் உத்தரவிடுகிறோம் என்று நீங்கள் சொன்ன பிறகு தான் அவங்க தாலி கட்டுவாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு அனுமதி கிடையாது. நீங்கள் தான் திருமணத்தை நடத்தி வைக்க போகிறீங்க. நான் உங்களுடைய சகோதரன், உங்களுடைய வேலைக்காரன், கோஆர்டினேட் பண்ணுவேன். இப்பொழுது நாம் ஒரு பாடல் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது மணமகன் வருவார். ஒரு பாடல். இப்பொழுது மணமகன் சுகீஸ்வரன் உமாசங்கர் அவர்களை மணமேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். மணமகன் சுகீஸ்வரன் வருகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி அவரை வரவேற்போமா. அவங்க தாயார் அவரை எஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. மணமகன் சுகீஸ்வரன் வருகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் அவரை வரவேற்போம். வருக வருக. அவருக்கு இன்றைக்கி விசேஷமான நாள். பேச்சுலர் லைஃப் இன்னையோடு முடிந்து அவர் பெரிய மனுஷன் ஆகிறார். பெரிய மனுஷன் ஆக போகிற நாள் அது. எவ்வளோ நாள் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன், எப்போ நீ பெரிய நாள் ஆக போகிற,
இதோ அவர் பெரிய மனுஷராகிறார். வருகிறார் வருகிறார். மணமகன் சுகீஸ்வரன் எஸ்கார்ட் பண்ணி அவங்க தாயார் கூட்டிகிட்டு வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. வாங்க, அப்படி வாங்க. பக்கத்தில் கெவின், ஜோயல், அஜித், ஜியோ, அருண், அதுக்கு பிறகு 2 பேர் மறக்குது. வாங்க வாங்க வாங்க, வருக வருக. கரங்களை தட்டுவோமா ஒரு முறை கூட. மணமகன் வராரு. வருக வருக ஐயா, வாங்க வாங்க, வருக வருக. எல்லாரும் வாங்க வாங்க, வந்து உட்கார வச்சுட்டு போங்க. வாங்க வாங்க, அழைத்து வாருங்க அழைத்து வாருங்க. எஸ்கார்ட், அவருக்கு எவ்வளோ பெரிய எஸ்கார்ட் டீம் வருது பாருங்க. வாங்க வாங்க. வாங்க ஐயா, வாங்க வாங்க. அவர் எனது அருமை மகன். நீங்கள் இப்படி உட்காருங்க, நீங்கள் இப்படி உட்காருங்க. ஓகே, எல்லாரும் கரங்களை ஒரு முறை கூட தட்டுவோமா? ஆமென், அல்லேலூயா, இயேசுவுக்கே மகிமை. இப்பொழுது மணமகள் கௌசல்யா இங்கு வரும்படி, மணமேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். மணமகள் கௌசல்யாவுடைய பெற்றோர் மணமகளை அழைத்து வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். மணமகள் கௌசல்யா அரங்கிற்குள் நுழைகிறார்கள். அவருடைய தகப்பனார் தேவதாஸ் அவர்கள் அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. எல்லாரும் கரங்களை தட்டி மணமகளை வரவேற்போம். கரங்களை தட்டுவோம். மணமகள் கௌசல்யாவை அவர்கள் தகப்பனார் தேவதாஸ் அவர்கள் அழைத்து வருகிறார்கள். மணமகளுடைய தோழிகளும் கூட வருகிறார்கள். வருக வருக என்று மணமகள் கௌசல்யாவையும் அவர்கள் பெற்றோரையும் நாம் வரவேற்கிறோம். மணமகளுடைய தகப்பனார் இங்கே அமரவும். மணமகளுடைய தாயார் இங்கே உட்காருங்க. இவங்க மணமகளுடைய தகப்பனார் தேவதாஸ், இவங்க மணமகளுடைய தாயார் நீதிகா. அமரவும். ஓகே, மணமகளுடைய தோழிகளுக்கு நன்றி, மணமகனுடைய தோழர்களுக்கு நன்றி. ஒரு 5 நிமிடம் இருக்கலாம், அவசரம் இல்லை. உங்களுக்கு ஒரு பாடல் பாடுற வரைக்கும் நீங்களே நிற்கலாம். ஒரு நல்ல இனிய பாடலை இப்பொழுது நம்ம பாடகி அவர்கள் பாடுவார்கள். உயிரான
இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது அடுத்த கட்டத்துக்கு செல்கிறோம். தேவ செய்தி, இந்த திருமணத்துக்கான தேவ செய்தி கொடுக்கப்படவிருக்கிறது. அதற்கு முன்னால் அந்த தேவ செய்தியை இயேசு அங்கீகரித்து மகிமைப்படுத்தும்படி, அவருடைய அபிஷேகத்தை கொடுக்கும்படி நாம் ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். பிரதர் விஜய், இயேசுவுடைய சீஷர் பிரதர் விஜய் இப்பொழுது ஒரு ஜெபம் பண்ணி இந்த செய்தியை துவக்கி வைப்பார். பிரதர் விஜய் இங்கு வாருங்கள். நாம் எல்லாரும் கண்கள் மூடுவோமாக. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த வேலையில் உண்மை நினைக்க, உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க அப்பா நீர் கொடுத்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி ராஜா. அப்பா, இந்த திருமணத்தை நீரே நடத்தி வைக்கிறீர் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் ஏசப்பா. அப்பா, நாங்கள் சிறு கூட்டம் ஏசப்பா, எப்பொழுதும் உங்களையே நம்பி இருக்கின்ற இந்த சிறு கூட்டம் ஏசப்பா. அப்பா, நீங்கள் எப்படி காணா ஒரு கல்யாணத்தை நீங்கள் முன் நின்று ஒரு குறைவும் என்று அப்பா நீங்கள் நடத்தி வைக்கிறோம். அதே போல் ஏசப்பா, உங்கள் பிரசன்னம் இங்கே இறங்கும்படியாக, ஒவ்வொருவரோடும் ஏசப்பா நீங்கள் வாசம் பண்ணும்படியாக அப்பா ஏசப்பா உங்களோட அளவில்லாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் ஒவ்வொரு நிரப்புங்கப்பா. அப்பா, கல்யாணத்துக்கும் கல்லருக்கும் கட்டுண்ட மக்கள் இந்த கல்யாணத்துக்கு வந்து அப்பா அநேக வசனத்தை அறிந்து அவர்கள் விடுதலை பெற அவர்கள் கிருபை தாருங்க ஏசப்பா. அப்பா இந்த திருமணத்துக்கு எதிராக எழுமிக்கின்ற எல்லா பவர் ஆஃப் டாக்டர்ஸும் எல்லா கட்டுகளும் எல்லா தடைகளும் இயேசு நாமத்தில் கட்டுக்கணும்ப்பா. அப்போ ஒரு தொடுங்க, சந்திக்க, வாசம் பண்ணுங்க. நாங்கள் மிகுந்த எப்படி வந்தோமோ அதே மனநிலையோடு திரும்ப செல்ல கிருபை தாருங்க. இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனல்ல நல்ல பிதாவே, ஆமென். In the mighty name of Jesus, I commence this marriage event is going to begin. Amen. தேவ செய்தியை நான் தான் கொடுக்க போகிறேன். மணமகனுக்கு தகப்பனார், என் பேர் உமாசங்கர். இந்த சுகீஸ்வரன் கௌசல்யா திருமண விழாவுக்கு வந்திருக்கிற உங்களை எல்லாரையும் ஒரு முறை கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன். இந்த திருமணத்திற்கு என்ன செய்தி கொடுக்கலாம், என்ன வசனங்களை கொடுக்கலாம் என்று கேட்கும் பொழுது ஆவியானவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் சீஷர்கள் கல்யாணத்தை நாம் நடத்தி வைத்திருக்கிறோம். அதில் திருமணத்துக்கான அறிவுரைகள் தான் முக்கியமாக அதில் இருக்கும். இந்த முறை இது என் மகன் இங்கே உட்காந்துருக்குது என் மனைவி. அதனால் இவங்களுக்கு இந்த திருமண செய்தியை நிறைய பார்த்துருக்குறாங்க. அதனால தானோ என்னவோ பரிசுத்த ஆவியானவர் நெக்ஸ்ட் லெவல் வாழ்க்கைக்கு வெற்றிக்கு, இவங்க வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா என்ன பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்காரு. அது ஃபாஸ்ட்டாக ரேப்பிட் ஃபயரில் நம்ம பார்க்க போகிறோம். அது ப்ரெசன்டேஷன் ஒரு பக்கம் வரும், வார்த்தைகள் ஆவியானவர் கொடுக்குற வார்த்தைகள் வரும். இயேசுவுடைய நாமம் இதில் மகிமைப்படட்டும். பரலோகம் திருமணத்துக்கு கொடுத்துள்ள மிகப்பெரிய அங்கீகாரம். இயேசு செய்த முதலாம் அற்புதம் கானாவூருங்கிற இடத்துல யூதர்களுக்கு நடந்த திருமணத்தில் தான் அவருடைய முதல் அற்புதத்தை செய்தார். இதை நம்ம யோவான் 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம். பரலோகம் திருமணத்தை எவ்வளோ தூரத்துக்கு முக்கியப்படுத்தியிருக்கிறது என்பதற்கு அவர் அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். இயேசு செஞ்ச எல்லாத்துலேயும், செய்யாத எல்லாத்துலேயும், பேசின எல்லாத்துலேயும், பேச மாட்டேன்னு சொன்ன எல்லாத்துலேயும் செய்தி இருக்குது நமக்கு. அதுதான் நமக்கு வாழ்க்கைக்கு வழி. இப்போ அவர் அற்புதத்தை பல இடங்களில் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவர் பண்ணல. வெயிட் பண்ணி கரெக்டாக ஃபஸ்ட் அற்புதம் ஒரு கல்யாணத்தில் பண்ணார். நமக்கு அது தெரியும். இந்த கல்யாணத்தில் ரசம் குறைவுபட்டுச்சு. அப்போ அவங்க தாயார் சொன்னாங்க, ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது என் வேலை வரல அப்படின்னார். இயேசு வேலைக்காரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முன்பு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மோண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது என்று பந்தி விசாரிப்புக்காரருக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை நோக்கி, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ரசம் குறைஞ்சிருச்சு. அங்கே ஃபஸ்ட்டு அவர் ஒரு அற்புதத்தை செய்து அவருடைய பூலோக வாழ்க்கையில் அந்த அற்புத வாழ்க்கையை துவங்கினார். அப்படின்னா திருமணம் பரலோகத்துக்கு மிக மிக முக்கியமானது.
நம்ம பார்க்குறோம் எபிரேயர் 13:7 விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாம் இருப்பதாக வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார்னு பார்க்குறோம். அதாவது விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதுன்னு பார்க்குறோம். இந்த கனத்தை இயேசு கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது இயேசு ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. மத்தேயு 19:6 தேவன் இணைத்ததை மனுஷன் பிரியாதிருக்க கடவன் என்றார். திருமண தம்பதியினரை இணைத்து வைப்பது தேவன் ஒருவரே என்பதை இயேசு தெளிவாக வெளிப்படுத்தினார். உலகத்தில் நடக்கும் அத்தனை திருமணத்திற்கும் ஜோடி சேர்த்து வைப்பது இயேசுவே. நம்புகிறீங்களா? நம்புகிறீங்களா பிரதர் செந்தில் பாண்டியன்? நம்புகிறீங்களா பிரதர் இடும்பையன்? அவர் இடும்பையன் ஒருத்தர் வந்திருக்கிறாருங்கிறது கம்யூனிஸ்ட் பார்ட்டி தலைவர். அவர் எப்போதும் வேட்டி சட்டை கட்டிட்டு வருவார். இப்படி வருவார், ஜெய்ஜாண்டிக்காக வருவார். வந்தாலே அட்மினிஸ்ட்ரேஷனே கொஞ்சம் நடுங்கும், ஊர் அதிரும். அவர் இன்றைக்கி கோட்டு சட்டை போட்டு வந்துட்டார். என்னையா இப்படி புது வேஷம் அப்படின்னா போய் வேட்டி சட்டை மாட்டிட்டு வந்துட்டார். ஐயா இடும்பையன் சொல்லுங்கள். எல்லா கல்யாணத்துக்கும் இவங்க பார்க்குறாங்க, 4 நட்சத்திரம் பார்க்குறாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, தேவன் இணைத்து வைத்ததை மனுஷன் பிரியாதிருப்பானாக. எல்லா திருமணத்தையும் இணைத்து வைக்கிறது இயேசு ஒருவரே. ஆமென் சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 19:6 ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதில் 2வது பகுதி சொல்கிறாரு, தேவன் இணைத்து வைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது. அப்படின்னா ஒரு முறை அவர் இணைச்சி வச்சிட்டார் அப்படின்னா யாரும் அந்த தம்பதியினரை பிரித்து வைக்கக்கூடாது. திருமண தம்பதியினர் நல்லா கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வசனம் இயேசு கொடுத்துள்ள மிக மிக முக்கியமான கட்டளை. இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரியாதிருக்க கடவன் என்றார். இதில் இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு, அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். அப்படின்னா கணவனும் மனைவியும் வேறு இடங்கு பிரியக்கூடாது, வாழ்நாள் முழுக்க ஒட்டியே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு தான் அதை கொடுத்துருக்கிறார். ஆதியிலே ஆதாமை படைத்து அதன்பின் ஏவாளை படைத்து முதல் திருமணத்தை ஏதேன் தோட்டத்தில் நடத்தி வைத்தது தேவனே. எப்படி பண்ணார் பாருங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். எ ஃப்ரெண்ட் கம்பேரபிள் டு ஹிம். அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. இன்றைக்கி ஏற்ற துணையை யார் கொடுத்துருக்கிறாரு? சுகீஷ்க்கு ஏற்ற துணையை கௌசல்யாவை கொடுத்துருக்கிறாரு. கௌசல்யாவுக்கு ஏற்ற துணையை சுகீஷ்க்கு கொடுத்துருக்கிறாரு. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இந்த நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ரூல் போட்டாச்சு. இப்போ இங்கே இருக்கிற சுகீஷ்க்கு இவர் பிறக்கிறதுக்கு முன்னாலே இவர் எலும்பை இவர் எடுத்து, அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாலே எலும்பை எடுத்து உருவாக்கி கொடுத்துருக்கிறார். இன்றைக்கும் அப்படித்தான் மனிதனின் எலும்பை ஒன்றை உருவாக்கி தான் கொடுக்குறாரு. அதனால் மனுஷியை என்ன பண்ணணும்? ஓனர்ஷிப் 100% ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். மனைவியை 100% ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். அதுக்கு தான் கொடுத்துருக்கிறார். உடனே ஏற்றுக்கொண்டான். ஆதாம் ஏற்றுக்கிட்டான். ப்ராஜெக்ட் சக்ஸஸ். அதாவது ஒரு சமரி இதில் மனுஷனுக்கு ஏற்ற துணையாக இருப்பதற்கு மனுஷியை தேவன் படைத்தார். ஆதாமுக்காக ஏவாளை படைத்தார். அது புரிஞ்சுக்கணும். ஏவாளுக்காக ஆதாமை படைக்கலை, ஆதாமுக்காக ஏவாள் படைக்கப்பட்டாள். அப்படிங்கும்போது கௌசல்யா மகள் கணவருக்கு சுகேஷுக்கு நல்ல உற்ற தோழியாக இருக்கணும். ஆமென். உற்ற தோழியாக இருக்கணும். மனிதனுக்கு ஏற்ற துணை மனைவி, பெண் தான். ஆணுக்கு ஆண் அல்ல, பெண்ணுக்கு பெண் துணை அல்ல. அது தேவ திட்டம் அல்ல. கணவன் மனைவி இருவரும் ஒரே மாம்சம் என்று கூறி திருமண வாழ்வின் முக்கியத்துவம் குறித்து தேவன் தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளார். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று தேவன் ஏதேன் தோட்டத்தில் கூறியதை இயேசு மத்தேயு 19 அதிகாரத்தில் நினைப்பூட்டியுள்ளார். அது பார்த்தோம். மத்தேயு 19:6. கணவன் மனைவி வேலைக்காகவோ எதற்காகவோ பிரியக்கூடாது. ஒரே இடத்துல தான் இருக்கணும்.
ஏற்ற துணையை கொடுத்துருக்கிறாரு. கணவனும் மனைவியும் ஒரே இடத்துல இருந்து வாழ்க்கையை நடத்தும் போது தான் பரலோக ஆசீர்வாதங்கள், பரலோக திட்டங்கள் நிறைவேறும். வேறு வேறு இடத்துல இருக்கும் பொழுது அந்த திட்டங்கள் தாறுமாறாக போய்விடுகிறது. பழைய ஏற்பாட்டிலிருந்து திருமணம் குறித்த ஒரு பொக்கிஷம் நீதிமொழிகள் 18:22 சாலமோனை வச்சு சொல்லியிருக்கிறாரு. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். நல்லா பாருங்கள், இதில் சொல்லியிருக்கிறார் அந்த திருமணங்கிறது எவ்வளோ முக்கியம், ஒருவன் மனைவியை கண்டடைவது ஏற்றுக்கொள்வது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் அப்படின்னா, சுகீஷ், கௌசல்யா உங்களுக்கு என்ன தான்? ஹலோ, நன்மையானது. வந்து சண்டைக்கார மாதிரி ரொம்ப தள்ளி தள்ளி உட்காந்துருக்கீங்க. நாங்கள் வந்து இப்படி தள்ளி தள்ளி உட்கார சொல்லலை, கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்துக்கலாம். ஓகே, இப்போ மனைவி கௌசல்யா வந்து உங்களுக்கு என்னவா? தம்பி, மகனே, என்னவா? நன்மையானது. மகள் நன்மையானவர். அந்த நன்மையானது எப்போ வரைக்கும் இருக்கணும்? கடைசி வரைக்கும். அது இந்த ஞாபகம் வைக்கணும், எனக்கு கௌசல்யா நன்மையானது அப்படின்னு சொல்லணும். He who finds a wife finds a good thing, gift. She is a gift, good thingன்னு இருக்குது வசனம். And obtains favor from the Lord. அப்படின்னா இவருக்கு இன்னைக்கு கல்யாணம் முடிக்கிறாரு. இவருக்கு வரதட்சணை யார் கொடுப்பா? பரலோக தேவன் கொடுப்பார். இங்கே வரதட்சணை கேட்டு நகை நட்டு கேட்டுட்டா என்ன கிடைக்காது? இது ஒர்க் அவுட் ஆகாது. அதனால தான் நான் ரொம்ப கவனமாக இருந்துக்கிட்டேன். அவங்க அப்பா தேவதாஸ் அவர்கள், நான் இப்படி செலவழிக்கிறேன் போது, ஐயா கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள், வரதட்சணை அங்கேருந்து வரணும், ஹோல்ட் பண்ணுங்கள், உங்கள் செலவெல்லாம் ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா அங்கேருந்து வர்றது எப்படி இருக்கும்? கொஞ்சம் பெருசாக இருக்கும், நல்லதாக இருக்கும். அதனால் ஐயா நிறுத்துங்க, ஒன்றும் கூடாது. ஏன்னா இந்த வசனம் சொல்லுது, இவர் கல்யாணம் பண்ண உடனே இவருக்கு எங்கேருந்து வருதான் ஃபேவர்? எங்கேருந்து வருதான்? அங்கிருந்து வருது. கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். அண்ட் அப்டைன்ஸ் ஃபேவர் ஃப்ரம் த லார்ட். இது நிறைய பேருக்கு தெரியாது, தெரியல. குடுங்கையும் போட்டு பணம் முடிஞ்சு போச்சு, இங்கே வாங்கிட்டீங்கல்ல, மேலேருந்து ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ரகசியம், தேவ ரகசியம் இங்கே இருக்குது. நாங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறோம். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்தது, கணவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தேவ கட்டளை, மனைவியை தன் சொந்த சரீரமாக பாவித்து நேசிக்க வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். இதான் வசனம் சொல்லுது. மனைவிக்கு கொடுக்கப்பட்டுள்ள தேவ கட்டளை, சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கணவனிடம் பயபக்தியாக இருக்க வேண்டும். வசனம் தான் எழுதியிருக்கேன், இது பர்சனல் கிடையாது. எப்படிங்க தம்பி, நீங்கள் என்ன பண்ணணுமா? மனைவி என்ன பண்ணணுமா? உங்கள் சொந்த சரீரமாக பாவித்து என்ன பண்ணணும்? நேசிக்கணும். மனைவிக்கு எதிராக கையை ஓங்கிடவே கூடாது. நமக்கு எதிராக கையை ஓங்குவோம் மாட்டோம், மனைவிக்கு எதிராக கையை ஓங்கிடக்கூடாது. அவர் வாங்க மாட்டார். எனக்கு ஒரு நாள் ஒரு கோபத்தில் சொன்னார், உங்களை விட நான் எனக்கு வர்ற மனைவியை ரொம்ப நல்லா நேசிப்பேன் வச்சு பண்ணார். எப்பா நீ கோபமாக சொன்னாலும் நல்ல வார்த்தை சொல்கிற மகனே அப்படின்னு. அருமையான வார்த்தை. மனைவியை நேசிக்கணும். என்னை விட நான் என் மனைவியை வச்சுக்கிறத விட, நல்லா அன்பாக வச்சுக்கிறத விட, என் மகன் அவர் மனைவியை அன்பாக வச்சுக்கிட்டார்னா சந்தோஷப்படுறதுல ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படுறது ஒரு ஆள் நான் தான். ஆமென், ஹல்லேலூயா. மனைவி நேசிப்பதற்காக, கணவன் நேசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட, பரலோகம் கொடுத்துள்ள மிகப்பெரிய பரிசு. ஒரு புக்லெட் எழுதியிருக்கேன் 50 பக்கத்துக்கு மேலே. உன் மனைவி தான் இயேசு உனக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு. அதை படித்த பிறகு அவன் மனைவியை பார்க்குற லுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் வசனமாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். ஆமாம், மனைவி தான் ஒரு மனுஷனுக்கு பர்சனல் கிஃப்ட்டு. பரலோக தேவன் கொடுக்குற பர்சனல் கிஃப்ட் என்ன தெரியுமா? மனைவி தான் பர்சனல் கிஃப்ட்டு. அந்த மனைவியை நல்லா பாவித்து அவளை நேசிக்கணும். அப்படி பண்ணும் பொழுது அப்பா பரலோக தந்தை அழகாக எல்லாம் கொடுப்பார். இது முக்கியமானது. அதே மாதிரி பெண்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, கீழ்ப்படியணும், கணவனுக்கு கீழ்ப்படியணும். நானும் நீனும் ஈக்குவல். அது இன்றைக்கி உலகத்தில் இருக்குது. ஆனால் வசனம் ஏசப்பா சொல்கிறாரு, எந்த காரியத்திலையும் மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும், பயபக்தியாக இருக்கணும். அந்த வசனம் பழைய ஏற்பாட்டிலேருந்து திருமணம் குறித்த பொக்கிஷம் பார்த்துட்டோம். இது தலைகளை போயிருக்கு. வருவோம். எபேசியர் கொஞ்சம் வேகமாக இருக்குது, படிச்சிருந்தேன்.
படிச்சிருந்தேன், முக்கியமான வசனம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குதலுக்கும் கரைதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே எதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறான், தன்னில் தான் அன்பு கூறுகிறான். முக்கியமான வசனம் 28. சுகீஸ்வரன் கவனிக்கணும். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். கிளியராக ஏற்று கொடுத்துருக்கிறாரு. மனைவியை எப்படி அன்பு கூறணும்னு சொல்லியிருக்கிறார். அடுத்தது, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, அதாவது மனைவியை பகைக்க கூடாதுன்னு இருக்கிறார். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் எப்படி இருக்கணுமா? பயபக்தியாக இருக்க கடவுள். முக்கியமாக உங்களுக்கு சொல்கிறது இங்கே சொல்லிட்டாரு. 31வது வசனம், இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இது இயேசு சொல்லியிருக்கிறாரு, ஏதேன் தோட்டத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இன்னையிலிருந்து இவங்க 2 பேரும் ஒரே மாம்சம். இவங்க யாரோட, சுகீஸ்வரன் யாரோட இசைந்திருக்கணும்? கௌசல்யாவோடு இசைந்திருக்கணும். கௌசல்யா யாரோட இசைந்திருக்கணும்? சுகீஸ்வரனோடு இசைந்திருக்கட்டும். இன்றைக்கு வரைக்கும் அவர் எங்களுக்கு பையன். இந்த விழா வரைக்கும். இதுக்கு பிறகு அவர் யாருக்கு கணவர்? கௌசல்யாவுக்கு கணவர். தலைவரைட்டார். அவர் தலைவர், குடும்ப தலைவர். அப்புறம் வாட்டா போட்டா அப்படின்னு அப்பாலாம் சொல்ல முடியாது. வாங்கய்யா ஓங்கய்யா, கொஞ்சம் மரியாதையாக சொல்லணும். ஆமாம், எடுத்த எடுப்புக்கெல்லாம் இனிமேல் கிடையாது. அப்பா அம்மாவுக்கு கண்ட்ரோல் கிடையாது. வேதம் தெளிவாக சொல்லுது, கல்யாணம் முடித்து கொடுத்த உடனே பையனை அவர் மனைவிக்கிட்ட முழுசாக ஒப்பு கொடுக்கணும். அதே போல் பெற்றோர் தங்கள் மகளை அவள் புருஷன்கிட்ட கம்ப்ளீட்டாக ஒப்பு கொடுக்கணும். இடையில புகுந்து 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 போகக்கூடாது. ஆமாம், அதே போல் எனக்கு பையன், நீ பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். ஆமாம், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். அதெல்லாம் கல்யாணம் முடிகிற வரைக்கும். வசனம் சொல்லுது, கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்சல்ட் பண்ணணும். பெற்றோர் தூரத்துலேருந்து வேடிக்கை பார்க்கணும், ஆசீர்வதிக்கணும். இந்த பழைய கண்ட்ரோல் மெத்தடை கொண்டு வரக்கூடாது. ஸோ இன்னிலேருந்து புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு, சுகீஷ் தன் தகப்பனையும் தாயும் விட்டு கௌசல்யாவோடு இசைந்திருப்பார். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆமேன் சொல்லுவோமா சபையினர்? ஆமேன். ரூல் ரொம்ப கிளியர். வாழ்க்கையில் வெற்றி என்பது என்ன? இப்போ வெற்றி பற்றி கொஞ்சம் குயிக்காக போகலாம். வாழ்க்கையில் வெற்றி என்பது என்ன? திருமண வாழ்வில் வெற்றி பெற்றவனே உண்மையான வெற்றி பெற்றவன். திருமண வாழ்வில் வெற்றி பெற்றவனே இயேசுவுக்கு ஊழியம் செய்ய தகுதியானவன். கொஞ்சம் பேருக்கு இது கஷ்டமாக இருக்கலாம், பட் இதான் ரூல். ஸ்பிரிச்சுவல் ரூல் இதுதான். இப்போ நான் ஊழியம் பண்ணுறேன், இப்போ மைக் பிடிச்சி இயேசுவை பற்றி பேசுகிறேன், இயேசுவுக்கு மகிமைன்னு எழுதுகிறோம் அப்படின்னா, இயேசுவுக்கு மகிமை கொடுக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் நான் என் மனைவியோட கரெக்டாக வாழ்கிறேன்னா, அவளுக்கு வேண்டிய கடமைகளை செய்கிறேன்னா, இதில் சக்ஸஸ் இல்லைன்னா இயேசுவுடைய ஊழியம் பண்ணுறதுக்கு ஒரு ஆணுக்கு தகுதியே கிடையாது. ரொம்ப முக்கியமானது. இது உலகத்தை குறித்து மட்டுமல்ல, ஊழியம் இயேசுவுடைய ராஜ்யத்துடைய பணிகளை செய்கிறதுக்கு முக்கியமான கண்டிஷன் திருமண வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கணும், சக்ஸஸ் இருக்கணும். இப்போ நமக்கு தெரியும் இயேசுதான் வழி என்பது நமக்கு தெரியும். யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இயேசு வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு காட்டியுள்ள வழிகளில் சிலவற்றை புதிதாக திருமணம் செய்துள்ள தம்பதிகள் அறிந்து கொள்ள வேண்டும். திருமணமானவர்களுக்கு நமக்கு இது ஒரு நினைப்பூட்டு. நான் சொன்னேனே, இந்த செய்தி ரொட்டீன் அந்த கணவன் மனைவிக்குள்ள செய்திக்கு அடுத்த லெவலில் கொடுத்துருக்காருன்னு ஒரு 7 ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்காரு. இப்போ சுகீஸ்வரன் கௌசல்யாவுக்கு தான் நம்ம சொல்கிறோம். இந்த செய்தி சுகீஸ்வரன் கௌசல்யா இவங்களுக்கு தான் இதை ஏசப்பா கொடுத்துருக்கிறாரு. நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.
ஆனால் இது இவங்களுக்கு தான். யாரையும் குற்றப்படுத்துறதுக்கோ எதுவும் கிடையாது. தேவ வசனங்களை வச்சு நம்ம கொடுக்க போகிறோம். இவங்க 2 பேருக்கு அறிவுரை. இன்றைக்கி 2 பேரும் சின்ன பிள்ளைங்க. இப்போது அவங்க இதெல்லாம் வீடியோவில் ரெக்கார்ட் ஆகுது. இதை கேட்டுக்கணும். இதோட எஃபெக்டை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் கொடுக்கணும். ஒரே நாளில் இயேசுவுடைய வசனத்துக்கு எல்லாம் வாலிப பிள்ளைங்கள் டக்குன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அலைன் ஆகி வரணும். அது இயேசுவை எதிர்பார்க்கல. அவர் டைம் கொடுக்குறாரு. அதனால் இங்கே கொடுக்குறோம். 7 ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். இவங்க 2 பேரும் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு 7 ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கிறாரு. அது நமக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். இந்த 7 நம்ம பார்க்குறோம், குயிக்காக பார்க்க போகிறோம். வெற்றிக்கு வழி 1. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும். நாளைய தினம் குறித்து கவலைப்படக்கூடாது. மிக முக்கியமானது. அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யம். இவங்க வாழ்க்கையில் இவங்க பொருள்களை அதெல்லாம் தேடக்கூடாது. மத்தேயு 6:33-34 கொடுத்துருக்கிறாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், ஓசிக்கு கொடுக்கப்படும். வீடு, வாசல், எதுனாலும், கார் எதுனாலும் ஓசிக்கு கொடுக்கப்படும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுகளுக்கு அதன் பாடு போதும். இதில் மகனே சுகீஸ்வரன், மகளே கௌசல்யா, இது வாழ்க்கைக்கு உங்கள் பர்சனல் வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அச்சாணி இந்த வசனம். இந்த மத்தேயு 6:33 அச்சாணி. என்ன பண்ணணும்னா, நம்ம பண்ண வேண்டியது இயேசுவுடைய ராஜ்யத்தை தேடணும். மத்தேயு, மார்க், லூக்கா இவன் வசனம் படிக்கணும். அவங்களுக்கு அந்த இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது நமக்கு தேவைகள் எல்லாம் அது பாட்டுக்கு சந்திக்கப்படும். தேவைகள் என்ன உண்டு அவ்வளோ சந்திக்கப்படும். இயேசுவுடைய வசனம் பொய் சொல்லாது. 2வது, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. பொண்ணோட தாத்தா வந்திருக்கிறாங்க. அவங்கள நான் முன்னால் கூப்பிட்ருக்கணும், வந்திருக்காங்க. இப்போ தான் பார்க்குறேன் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பெரியவங்க வந்திருக்காங்க. ஸோ நாளைய குறித்து கவலைப்படுறவன் அவன் அன்ஸ்டேபிளாக இருப்பான். இந்த வசனம் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குது. அன்றன்றைக்காக, நாளைக்காக கவலைப்படாதீர்கள். எல்லாரும் நாளைக்கு கவலைப்பட்டு தான் 1க்கு 4 வீடு வாங்குறாங்க. நாளையை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஓட்ட விடுறாங்க. இல்லைன்னா நேற்று நடந்ததை பற்றி யோசிக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். நாளைய குறித்து கவலைப்படக்கூடாது. அன்னன்னைக்குள்ள பாடுகள் அன்னன்னைக்கு போதும். அதன்படி செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், வெற்றிக்கு மிக மிக முக்கியமான ஒரு அச்சாணி இது. 2வது, வெற்றிக்கு வழி 2, இயேசுவை வாழ்வில் முதல் ஸ்தானத்தில் வைத்து நேசிக்க வேண்டும். அதன் பின்னர் மனைவியை நேசிக்க வேண்டும். இயேசுவுக்கு கொடுக்கும் ஸ்தானத்தை யாருக்கும் எதற்கும் கொடுக்கக்கூடாது. மிக முக்கியமானது. வெற்றிக்கு 2வது, இயேசுவுக்கு கொடுக்குற ஸ்தானம், அவரை தான் ஃபஸ்ட் நேசிக்கணும். அந்த வசனங்களை குயிக்காக பார்க்க போகிறோம். அவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானம், பரலோக தேவன் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அவரை ஃபஸ்ட் நேசிக்கணும். அவரை நேசிக்கிறோம்னா அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். அதுக்கு அடுத்தது மனைவியை தான் நேசிக்கணும். சுகீஸ்வரன், இயேசுவுக்கு அடுத்தது யாரை நேசிக்கணும்? கௌசல்யாவை நேசிக்கணும். கௌசல்யா மகளை, இயேசுவுக்கு அடுத்தது யாரம்மா நேசிப்பீங்க? சுகீஸ்வரன். நீங்கள் இயேசுவுக்கு பிறகு யாரை நேசிப்பீங்க? கௌசல்யா. வெரி குட். எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? நான் ஏன் கரங்களை தட்டு சொல்கிறேன், அது ஆமேன் மாதிரி. பிரச்சனை என்னன்னா, ஃபஸ்ட்டு இயேசுவை நேசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி நேசித்தா பரவாயில்ல. அடுத்தது மனைவியை தான் நேசிக்கணும். பிள்ளைகளை நேசிக்கக்கூடாது, வேலையை நேசிக்கக்கூடாது, மனைவியை தான் நேசிக்கணும். இயேசுவுக்கு அடுத்தது கல்யாணம் பண்ண ஆள் மனைவியைத்தான் நேசிக்கணும். இதில் டவுட்டே கிடையாது. மனைவியை தவிர வேறு எதையும் யாரையும் நேசித்தால் அங்கு தாறுமாறி இருக்கும். அதனால தான் அங்கே போடுறோம் மனைவி. ஆனால் மனைவிக்கு யார் ஸ்தானத்தை கொடுத்துடக்கூடாது? இயேசுவுடைய ஸ்தானத்தை கொடுத்துடக்கூடாது. கொடுத்தா என்ன வரும்? எந்த மனைவியை இயேசுவுக்கு மேலே நேசிக்கிறாளோ அந்த மனைவி தான் ஊதுகுழல் வச்சு அட்டிப்பாள். ஆமாம். அதே போல் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை பிள்ளைக்கு கொடுத்தா அந்த பிள்ளை ஐசியூக்கு போயிட்டு வரும், ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரும். ஏன்னா இயேசுவுக்கு மேலே யார் நேசிக்காங்க? பிள்ளைக்கு மேலே யார் நேசிக்காங்க? மனைவிக்கு மேலே யார் நேசிக்கிறாங்க? இடுமையின் பிள்ளையை நேசிக்கிறாங்க. ரூல் தவறுது. இது கட்டளை. இந்த வசனங்களை பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ வாழ்க்கைக்கு வெற்றி பெறதுக்கு 2வது வழி இயேசுவுக்கு முதலிடம், அடுத்தது மனைவிக்கு தான் கொடுக்கணும். அடுத்தது பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அடுத்தது போடுவோம்.
இந்த வசனங்களை நம்ம பார்ப்போம். இந்த வசனங்களை மத்தேயு 10:37, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இயேசு தெளிவாக கொடுத்துட்டாரு. தகப்பனை தாயை மகனை மகளை இயேசுவுக்கு மேலே நேசிக்கக்கூடாது. லூக்கா 14:26 மனைவியும் கொண்டுட்டார். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். மனைவியும் கொண்டுட்டார். இயேசுவுக்கு கொடுக்குற ஸ்தானத்தை யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. ஓகே, இது முக்கியமானது. வெற்றிக்கு வழி 3. இயேசுவை நேசிக்கும் ஒரே வழி அவரது 4 சுவிசேஷ புத்தக வசனங்களை அனுதினமும் படித்து அவரது வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசுவோடு அனுதினமும் தனி ஜெபத்தில் பேச வேண்டும். இது சுகீஸ்வரனுக்கு தெரியும். கௌசல்யா மகா, இதை அறிந்து கொள்ளுங்க. இயேசுவை நேசிக்கிறது நான் நேசிக்கிறேன்னு சொன்னாலாம் கிடையாது. இயேசுவை நேசிக்கிறேன்னு பாட்டு பாடுனா கிடையாது. இயேசுவுடைய 4 சுவிசேஷ புத்தக வசனங்களை கீழ்ப்படியணும். இதுதான் வசனம் சொல்லுது. பார்க்கலாம் வசனம். யோவான் 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். இயேசு மேலே அன்பில்லாதவன் அவர் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான்னு சொல்லிட்டாரு. லூக்கா மத்தேயு 26:40, பின்பு அவர் சீஷர்களுக்கு வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்கக்கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இயேசுவை நேசித்தார். 2வது பண்ண வேண்டியது அவரோடு கூட தனி ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது எப்படி பண்ணணுமா? தனியாக அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவோட தனி ஜெபம். மத்தேயு 6:6 சொல்கிறாரு, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். ஜெபம் பண்ணுறது ஊரை கூட்டி ஜெபம் பண்ணுறதில்ல. வசனம் சொல்லுது பிதா வந்து அந்தரங்கத்தில் இருக்கிறாரு. இன் சீக்ரெட் பிளேஸ், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் இன் த சீக்ரெட் பிளேஸ், அவரை தனி ஜெபத்தில் ஜெபம் பண்ணணும். இயேசுவுடைய வசனத்தை பின்பற்றணும். அடுத்தது அவரோடு கூட தனி ஜெபத்தில் தொடர்பு வைக்கணும். பர்சனல் ரிலேஷன்ஷிப் முக்கியமானது. இது தெரியும். இயேசுவின் வசனத்தை பின்பற்றுகிறவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினவன். மத்தேயு 7:24-27 வசனத்தில் சொல்கிறாரு, இயேசுவுடைய வசனத்தை பின்பற்றவன் கன்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடு, பெரும் மழை பொழிந்து பெரும் வெள்ளம் வந்து பெருங்காற்று அடித்து மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அப்படின்னா சுகீஸ்வரன், கௌசல்யா, நீங்கள் படிக்க வேண்டியது பின்பற்ற வேண்டியது என்ன? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இயேசுவுடைய வசனங்கள். அடுத்தது இயேசு வாய் திறந்து பேசிய வசனங்களை படிக்கும்போது அவர் நம்மோடு பேசுகிறார். முக்கியமான சீக்கிரட்டை உங்களுக்கு சொல்லித்தரேன். இயேசுவின் வசனம் ஜீவன் உள்ளது. நாம் அவரோடு இரவு ஜெபத்தில் பேசும்போது அவர் அதை கூர்ந்து கேட்டு பதிலளிக்கிறார். இதுதான் பரலோகத்துடன் நாம் செய்யும் இரு வழி தொடர்பு. அவரோட நீங்கள் பேசுகிறீங்க, அவர் வசனத்தில் பேசுகிறாரு. 2-way கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. யோவான் 6:63 சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. இயேசுவோட வசனம் ஜீவன் உள்ளது. நீங்கள் இயேசுவோட வசனம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் படிக்கும் பொழுது அவர் உங்களோட பேசுகிறாரு. நீங்கள் தனி ஜெபத்தில் அவர்கிட்ட பேசும்போது நீங்கள் அவரோட பேசுகிறீங்க. 2-way கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இதை பண்ணணும். வெற்றிக்கு வழி 4, பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடாது. முக்கியமானது. கௌசல்யா மகளை, பாரம்பரியங்கிறது இயேசுவை கொலை செய்தது. இயேசு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் பாரம்பரியம், இப்போ நீங்கள் இந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா பாரம்பரியங்கள் இருக்காது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். இப்படி தான் இந்த ப்ரொசீஜர் அப்படி கிடையாது. மாற்றி இருக்கும். பாரம்பரியம் கிடையாது. எல்லாரும் தாலி கட்டின பிறகு தான் வாழ்த்துவாங்க. இங்கே நீங்கள் டிக்ளேர் பண்ண பிறகு தான் அவங்க தாலி கட்டுவாங்க. பாரம்பரியம் கிடையாது. பாரம்பரியத்தை பற்றி இயேசு சொல்லியிருக்கிறார் பாருங்கள். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்னா பாரம்பரியத்தை கை கொள்ளக்கூடாது. அப்போ இயேசு சொன்னதை மட்டும் கீழ்ப்படியணும். மனுஷ பாரம்பரியத்தை கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா அது வேறு ரூட்டு கொண்டு போகும். நீங்கள் பாம்பே போகிறீங்க, மும்பை போகிறீங்கன்னா அது டெல்லி கூட்டிகிட்டு போகும். பாருங்கள், அவர் சொல்கிறாரு பாரம்பரியத்தை பற்றி,
மார்க்கு 7:8 நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் அப்படி சொல்லிட்டு 9வது வசனத்தில் சொல்கிறாரு. பின்னும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வேர்த்தமாக்கியது நன்றாயிருக்கிறது. 13 ஓங்கி அடிக்கிறார் ஏசப்பா, நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். அப்போ எந்த பாரம்பரியத்தை பின்பற்றினாலும் தேவ வசனம் அவமாகுது. வெற்றிக்கு வழி 5:7-5 எதிரிகளை உடனேயாக மன்னிக்க வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். இருதயத்தில் கசப்பு இருக்க ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. கசப்பு மற்றும் மன்னியாமை என்பது பாவம். அநேக இனங்களில் வியாதிகள் வருவது இருதய கசப்பின் நிமித்தமே. முக்கியமானது, உங்கள் 2 பேர் வாழ்க்கை, சுகேஷ் கௌசல்யா, உங்கள் 2 பேர் வாழ்க்கை வெற்றி பெறணும். அதாவது இந்த உலக வாழ்க்கை, அடுத்தது ஆவிக்குரிய வாழ்க்கை, ரெண்டுமே பின்னி பிணைஞ்சிருக்கு. வெற்றி பெறணும்னா ஏசப்பா ஒன்று கொடுத்துருக்கிறாரு, இருதயத்தில் கசப்பு இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? அவர் ஏதாவது கிடுமுடுன்னு சொல்லிட்டாரோ உடனே மன்னிக்கணும். ஐயா சுகீஸ்வரன், அந்த பிள்ளை இப்போ நல்லா இருக்கிற, அவள் கிடுக்கிட்டுன்னு ஏதாவது சொல்லிவிட்டான்னு என்ன பண்ணணும்? முதல்ல அவளை மன்னித்து ஆசீர்வதிக்கணும், முடிவெடுக்கணும். சாயந்தரத்துக்குள்ளே கோபமெல்லாம் என்னாகணும்? காணாமல் போயிடும். வசனமே இருக்குது எபேசியரில், சாயந்தரத்துக்குள்ளே கோபம் தணிச்சிடணும், கசப்பு இருக்கக்கூடாது. கசப்பு இருந்தால் என்ன ஆகும்னா வியாதிகள் வரும். இந்த வசனங்களை குயிக்காக பார்ப்போம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்களை, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா 6:27-28 இதெல்லாம் மேண்டேட், இதெல்லாம் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கட்டளைகள். இதை மீறும் போது அந்த குடும்பங்களில் ப்ராப்ளம் வருது, வெற்றி இல்லாமல் போகிறது. மத்தேயு 6:14-15 மனுஷருடைய தப்பிதங்கள் நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். கசப்பு இருந்தால் வியாதி வந்தால் போகாது. நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது என்ன பண்ணுவோன்னா, முதல்ல இயேசுவே என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்ல வைப்போம். ரெண்டாவது என்ன தெரியுமா? உங்களுக்கு யார் மேலேயாவது கோபம் இருந்தால் கசப்பு இருந்தால் மன்னிக்கணும். சிலர் உடனடியாக அழ துவங்கிடுவாங்க. ஏன்னா 5 வருஷம் அவங்களுக்கு வியாதி, எந்திரிச்சு நடக்க முடியாத வியாதி. ஒருத்தர் யாரோ சொந்தக்காரர், ஒரு அண்ணன் தம்பி 50 லட்ச ரூபா அவங்கள ஏமாற்றிட்டாங்க. அந்த கசப்பை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த கசப்பை விட்டு கொடுத்தோடனே 5 வருஷம் நடக்க முடியாமல் இருந்தது ஸ்பாட்லே குணமாகுது, நாங்கள் பார்க்குறோம். அதனால் சுகேஸ்வரன் கௌசல்யா முக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு கவுன்சில் ஏசப்பா கொடுத்துருக்காரு. இது கிறிஸ்தவ போதனை இல்லை, இது வாழ்க்கைக்கான போதனை. அதாவது கசப்பு நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நான் எப்போதும் சொல்வேன், ஆஸ்பத்திரியில் பெட்டில் படுத்திருக்கிற, வியாதியாக படுத்திருக்கிற 100 பேரில் 95 பேர் இருதய கசப்புனால, மற்றவங்களை மன்னிக்க மாட்டேங்கிறனால ஆஸ்பத்திரிக்கு வந்து படுத்திருக்காங்கன்னு சொல்வேன். அந்த அளவுக்கு இருதய கசப்பு, கோபம், அது மன்னிக்க மாட்டேங்கிறது வியாதிக்கு, கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்குது. வெற்றிக்கு வழி 6:7 இது 6வது. இயேசுவின் நாமத்தை அனுதின வாழ்வில் பயன்படுத்தி அதிலுள்ள வல்லமைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கொண்டு வந்துள்ள சத்திய மார்க்கம், இயேசு என்ற நாமம் ஒன்றே. இயேசுவின் நாமத்தை அறிவிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். முக்கியமானது 6வது இன்னும் ஒன்று தான் இருக்குது. அதாவது இந்த பைபிளில், இந்த மொத்த பைபிளை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லு அப்படின்னா, வசனம் சொல்லுது, இந்த பைபிளுக்கு ஒரே ஒரு வார்த்தை இயேசு. இந்த பைபிளுக்கு மொத்தத்துக்கும் ஒரே ஒரு வார்த்தை சப்ஸ்டிடியூட் கொடுங்க அப்படின்னா அதுக்கு இயேசு. இப்போ நான் வசனங்களை கொடுக்க போகிறேன், நிறைய பேருக்கு தெரியாது. இயேசுங்கிற நாமம் தான் கிறிஸ்தவம், வேறு ஒன்றுமே கிடையாது. இயேசுங்கிற நாமம் தான் கிறிஸ்தவம். இந்த இயேசுங்கிற நாமத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது அங்கு விடுதலை கிடைக்கு, அபிஷேகம் கிடைக்கு, ஆசீர்வாதம் கிடைக்கு. இயேசுங்கிற நாமத்தை விட்டுட்டு கடவுள் அல்லது இறைவன் அல்லது ஆண்டவர் அல்லது கர்த்தர் இதை மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கு விடுதலை இல்லை. வசனங்களை காமிக்க போகிறேன். இந்த இயேசுங்கிற நாமத்தை உபயோகப்படுத்தினதுக்காக அப்போஸ்தலர்கள் காலத்தில் பிசாசு அவங்கள பயங்கரமாக அட்டாக் பண்ணான் எதிரி. அந்த வசனத்தையும் காமிக்க போகிறேன். இது மிக முக்கியமான ரகசியம். மகனே, உங்களுக்கு 2 பேருக்கும் நான் சொல்லிக் கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட்டு, இயேசு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட்டு அவருடைய நாமம். இயேசுங்கிற நாமத்தை அடிக்கடி உபயோகிக்கணும். ஆமாம், கடவுள் கர்த்தர் கிடையாது, இயேசுன்னு உபயோகிக்கணும். அப்போ வாழ்க்கையில் வெற்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவர்
இயேசுங்கிற நாமத்துக்கு கொடுத்த முக்கியத்துவம். அன்றியும் லூக்கா 24:47 அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது, இயேசுடைய நாமத்தில். அப்போஸ்தலர் 9:15 அதற்கு கர்த்தர் பவுலை பற்றி சொல்கிறார், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். எதை அறிவிக்குவான்? இயேசுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக. அடுத்த வசனம் சொல்கிறாரு, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். கிறிஸ்துவம் என்றால் இயேசுவின் நாமம், அதை அறிவிக்கிறது தான். அதை வாயில் நிறைய தடவை உச்சரிக்கணும். மார்க்கு 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். மத்தேயு 18:20 ஏனெனில் 2 பேராது 3 பேராது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் கூடியிருந்தால் அங்கே இருப்பார். கர்த்தர் நாமம், ஆண்டவர் நாமம், இறைவன் நாமம், கடவுள் நாமம் அங்கே அவர் இருக்க மாட்டார். யோவான் 14:13 நீங்கள் என் நாமத்தினாலே, அதாவது இயேசுவின் நாமத்திலே எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். அப்படின்னா இயேசுவின் நாமத்தில் கேட்கணும். கர்த்தர் கடவுள் ஆண்டவர் கிடையாது. வாங்கம்மா பிரிசில்லா, இயேசுவின் நாமத்தில் கேட்கணும். ரொம்ப கிளியராக இருக்குமா கௌசல்யா? இயேசுவின் நாமத்தில், கர்த்தர் ஆண்டவர் இறைவன் கிடையாது. யோவான் 16:26 அந்த நாளிலே நீங்கள் என் நாமத்திலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் வேண்டிக் கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. யோவான் 20:31 இயேசு தேவனுடைய குமாரனுக்கு கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும் படிக்கும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது மட்டும்தான் நித்திய ஜீவன், இல்லைன்னா கிடையாது. பிலிப்பியர் 2:10-11 இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படியாகவும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இயேசுங்கிற நாமத்துக்கு தான் இன்னைக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். சீஷர்கள் இயேசுடைய பிள்ளைகள் ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் சொல்லுவோமா சத்தமா? இந்த நாமத்தை உச்சரிக்கும் போது தான் பேய் ஓடுது. இந்த நாமத்தை உச்சரிக்கும் போது தான் ஆசீர்வாதங்கள் வருது, தடைகள் உடைக்கப்படுது, விடுதலை. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கணும். அப்போஸ்தலர் 4:17 இயேசுவின் நாமத்தை உச்சரித்ததற்காக சத்துரு போராடி இருக்கிறான். அப்போஸ்தலர் 4:17 2 வசனம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது. எந்த நாமத்தை குறித்தான்? இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். 2000 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அவங்களுக்கு சொல்லலை, இயேசுவோட சுவிசேஷத்தை சொல்லாதீங்க, சங்கீதத்தை பற்றி சொல்லாதீங்க, எஸ்ரா நெகேமி ஆதியாம் பற்றி பேசாதீங்க, சொல்லவே இல்லை. ஒன்றே ஒன்று சொன்னாங்க, நீங்கள் என்னென்னு பண்ணிக்கோங்க, ஒன்றே ஒன்று, இயேசுங்கிற நாமத்தை உச்சரிக்காமல் நீங்கள் என்னென்னு பண்ணிக்கோங்க. இதான் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. 2000 வருஷத்துக்கு முன்னால் சத்துரு போராடினது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் என்னன்னாலும் பிரசங்கம் பண்ணலாம், கிறிஸ்தவர்களாக போய்க்கோங்க, பாட்டு நல்லா பாடிக்கோங்க, இந்த மகன் நல்லா பாடுறாங்க பாடிக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கலாம். ஒன்றே ஒன்று இயேசுங்கிற நாமம் மட்டும் வரக்கூடாது, பாக்கியெல்லாம் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? இது 2000 வருஷத்துக்கு முன்னால். அப்போ சுகேஷ், கௌசல்யா, சத்ருவோட முதல் எய்ம் என்ன தெரியுமா? உங்கள் நாவிலேருந்து இயேசுங்கிற நாமத்தை எடுக்கணும், அவ்வளோதான். அன்னைக்கு பண்ணியிருக்கான், இன்றைக்கி அதுதான். நம்ம கவனமாக இருக்கணும். அடுத்தது அப்போஸ்தலர் 5:27 அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து செகண்ட் டைம் இது ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாக கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினால நிரப்பி. அவங்க சொல்கிறாங்க, அந்த நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம்ல, இயேசுவின் நாமத்தை. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? இயேசுவின் நாமத்தை அடிக்கடி சொல்லணும். அப்போ குடும்ப வாழ்க்கையில், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், ப்ரொஃபஷனல் வாழ்க்கையில் கட்டு வராது. அடுத்து பார்ப்போம். 7வது பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் இது. வெற்றிக்கு வழி 7வது 7 out of 7 இயேசுவுக்கு ஊழியம் செய்து அவரை பின்பற்றி பரலோக ராஜ்யத்தை வளர்த்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். இயேசுவை குறித்து பேசுவதற்கு வெட்கப்படக்கூடாது. என்னவங்க? இயேசுங்கிற நாமத்தை சொல்கிறதுக்கு வெட்கப்படக்கூடாது. கௌசல்யா மகளை, தம்பி, இயேசுங்கிற ஒரு வெட்கப்பட மாட்டார். சுகேஷ் வெட்கப்பட மாட்டார்.
அவர் க்ளீனாக ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் டாக்டர் அருண் கூட போய் அழகாக நல்ல கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ப்ரே பண்ணுவார், வியாதியெல்லாம் குணமாகும். இயேசு நாமத்தை சொல்ல வெட்கப்படப்பட்டோம். நாங்கள்லாம் கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லுவோம், இவர் அமைதியாக சொல்லுவார், ஆனால் வியாதி குணமாகும், டக்குன்னு வியாதி குணமாகும். ஆமாம், மகளை கௌசல்யா, அது முக்கியம். இயேசுவுக்கு வேலை பண்ணணும், வியாதியஸ்தரை குணப்படுத்தணும், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஏழைகளை கவனிக்கணும், அவனை கனம் பண்ணுவார். இயேசுவை குறித்து பேசுவதற்கு வெட்கப்படக்கூடாது. பசி உள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், வியாதியஸ்தர்களை கவனிக்கணும், சொஸ்தப்படுத்தணும். பவர் கொடுத்துருக்கிறாரு. இதுவே இயேசுவுக்கு காணிக்கை கொடுக்கும் வழி. இயேசுவுக்கு காணிக்கை இப்படி தான் கொடுக்கணும். வெற்றிக்கு சரியான வழி இதுதான். வெற்றிக்கு சரியான வழி இது. யோவான் 12:26 சொல்கிறாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற கடவன். என்னைன்னு சொல்கிறாரு. இயேசுவை பின்பற்றணும், மனுஷனை பின்பற்றக்கூடாது. பழைய ஏற்பாடு கிடையாது, இயேசுவை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். சுகேஷ் மகனை, நீங்கள் இயேசுவுக்காக வேலை, இப்போ நான் அப்பாங்கிற முறையில் உங்களுக்கு ஒரு வழி காமிச்சு கொடுத்துருக்குறேன். நான் இயேசுவுக்கு ஊழியம், இயேசுவுக்கு வேலை பண்ணுறது மட்டும்தான் ப்ரையாரிட்டி பண்ணுறேன், பாக்கி எல்லாம் செகண்டு. உங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவாக இந்த வசனத்துக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ எடுக்கணும் லீட். இவ்வளோ நாள் நீங்கள் பிள்ளை, சின்ன பிள்ளை, கல்யாணம் முடியாத பிள்ளை, உங்களுக்கு ஃப்ரீடம். ஆனால் இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் அந்த பிள்ளைக்கு, உங்களை நம்பி வந்திருக்கிற பிள்ளைக்கு லீடர் ஆகணும். இயேசுவை பின்பற்றணும். கனம் யார்கிட்டருந்து வரணும் மகனே? கனம் மனுஷன்ட்டு வர்றது பிரயோஜனம் இல்லை. எனக்கு பண்ணாங்க, அப்பளுக்கு இல்லாத அலுவலர்னு இங்கே வந்திருக்காங்க, அரசியல்லேருந்து வந்திருக்காங்க. அப்பளுக்கு இல்லாத அலுவலர்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இவரை போல் நேர்மையான அலுவலர் இல்லைன்னாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அவுட் ஆஃப் 10 பேசிஸில் எனக்கு ஹவுசிங் போர்டில் ஒரு நல்ல லேண்ட் அலாட் பண்ணாங்க. நான் வாங்கலை, வேண்டான்னு சொல்லிட்டேன். 6 மாதத்தில் இவர் ஊழல்காரன்னு அதே கையினால் போட்டு என்னை சஸ்பெண்ட் பண்ணாங்க. நான் ஊழல் பண்ணல. மனிதனிடமிருந்து வர்ற கனம் அது பிரயோஜனம் இல்லாதது. மனிதனிடமிருந்து வருகிற கனம் பிரயோஜனம் இல்லாதது. மகனே, மகளே, மனுஷன்ட்டு கனத்தை எதிர்பார்க்காதீங்க. அது ஒரு நாள் இப்படி மேலே போகும், மறுநாள் குழியில் தள்ளும். ஆனால் பிதாவிடமிருந்து வர்ற கனம் கீழே விழக்கூடாது. வெரி பவர்ஃபுல். பிதாவிடம் இயேசுவிடமிருந்து வர்ற கனம் எப்படின்னா சாலிடாக இருக்கும். அது கீழே போகாது. வானம் பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தைகள் ஒன்றும் ஒழியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் மாறவே மாட்டார். வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா மாறவே மாட்டார். அவற்றிருந்து வர்ற கனம் மிக மிக மேன்மையானது. மனுஷனுக்கு முன்னாலேயும் கனம் கிடைக்கும், தேவதூதர்களுக்கு முன்னால் கனம் கிடைக்கும். இந்த கனம் எப்படி வெளிப்படும் தெரியுமா? இந்த கனம், பிதா கொடுக்குற கனம் எப்படி வெளிப்படும்னா, இயேசுவின் நாமத்தில் கேன்சர் வியாதி வெளியே போகும் பொழுது என்னாகும்? கேன்சர் உடனே போகும். நிறைய பேர் இப்போ ஆஃபீஸில் ஒரு கான்ஸ்டபிள் வந்தாங்க, 3 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்து கழுத்தில் பெரிய ப்ராப்ளம், தலையை அசைக்க முடியல. அந்த பொண்ணு கலர் மாறி ஆள் உருமாறி போயிட்டாங்க. அந்த பொண்ணு மகளேன்னு தான் கூப்பிடுவேன். வந்து நிற்கிறாங்க, இது யார் அந்த பிள்ளை மாதிரி இருக்க? எனக்கு கேட்குறதுக்கு தயக்கமாக இருந்தது. ஏன்னா முகம் கருத்து போய் வெளிஞ்சு போய் வேற மாதிரி இருந்தாங்க. பக்கத்தில் பிஏ கூப்பிட்டு, இந்த பொண்ணு வந்து ஜோசஃபின் தானே? ஆமான்னாங்க. மகளே நீங்கள் தானே? ஆமாம். ஏன் இப்படி ஆச்சு? வியாதி, கழுத்தில் ஏதோ கட்டில் விழுந்து கழுத்தை திருப்ப முடியாமல் பயங்கரமாக எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து முடியல. கழுத்து ஒரு பகுதி முழுக்க, இந்த பகுதி வலி, பயங்கர வலியோடு அங்கே வந்து என் கோர்ட்டில் வந்து நின்னாங்க. லஞ்ச் டயத்தில் எல்லோரையும் நிற்க வச்சுட்டு, ஆஃபீஸர்ஸ் நிற்க வச்சு, மகளை குணப்படுத்தட்டாமல் இயேசுவின் நாமத்தில்? எஸ். எல்லாரையும் மன்னிச்சாங்க, பாவங்களை அறிக்கை பண்ணாங்க. இயேசுவின் நாமத்தில் கழுத்தை பிடிச்சிருக்கிற ஆவி வெளியே போ. அந்த பொண்ணுக்கு நிரந்தரமாக கழுத்து காலின்னு சொல்லிட்டாங்க, கனெக்ஷன் போயிடுச்சுட்டாங்க. எம்ஆர்ஐ ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, முடிஞ்சுது, உன் கதை முடிஞ்சதுன்னு. 36 வயசுக்குள்ளே முடிஞ்சிட்டுனாங்க. நான் சொன்ன மகளை குப்பையில் போடு, அந்த ரிப்போர்ட்டெல்லாம் குப்பை. இப்போ இயேசு குணப்படுத்துவார். ஸ்பாட்டில் இயேசப்பா குணப்படுத்தினார். இப்படி பண்ணா இடது கையில் உள்ள வலியெல்லாம் போச்சு. இப்போவும் ஆஃபீஸு கோர்ட்டுக்கு வந்துட்டு போகிறா. அந்த முகம், அந்த பழைய அந்த அழகு திரும்பிடுச்சு, மகளுக்கு திரும்பிடுச்சு. நார்மல். பிதாவானவர் பண்ணுற கணம். நீங்கள் கட்டளை போடுவீங்க சுகீஸ்வரன், அங்கு விடுதலை கிடைக்கும். மத்தேயு 10:32, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். நீங்கள் எல்லார் முன்னாலேயும் இயேசுவை அறிக்கை பண்ணணும். இப்போது பார்த்துட்டோம். லாஸ்ட் பார்ட் மத்தேயு 25:40 உங்களுக்கு தெரியும். சுகீஸ்வரன் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது தான் இயேசுவுக்கு கொடுக்கறது.
அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். 45வது வசனம், மிகவும் சிறியவர்களாகிய இவர்களுக்கு, பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு போடலை, ஏழைக்கு வஸ்திரம் கொடுக்கல, வியாதியஸ்தரை போய் கவனிக்கல, எனக்கே நீங்கள் செய்யலை. ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. இயேசுவுக்கு காணிக்க கொடுக்கறது எப்படின்னா, ஏழைக்கு செய்கிறது தான் இயேசுவுக்கு கொடுக்குற காணிக்க. அதை நீங்கள் பண்ணுறீங்க தம்பி, கல்யாணம் முடிஞ்ச பிறகு அந்த பிள்ளையும் கூட்டு போய் பண்ணுங்கள், நிறைய பண்ணுங்கள், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க, அதுதான் இயேசுவுக்கு கொடுக்கறது. ஆவியானவர் தந்துள்ள கடைசி திருமண அறிவுரை இங்கே 1 கொரிந்தியர். இப்போ 7 சீக்ரெட் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தாச்சு. 7 விதமான ரகசியங்கள் வெற்றிக்கு சொல்லிக் கொடுத்தாச்சு. கடைசி பகுதி திருமண அறிவுரை. 2 வசனம் 4 வசனம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1லேருந்து படிச்சுக்கோங்க. அது ஜஸ்ட்டு படிச்சுட்டு விட்டுருந்தேன். இதுதான் கடைசி, இதுதான் கடைசி. அவர் சொல்கிறாரு, இதை அப்போஸ்தலனாகிய பவுல் வச்சு கொடுத்துருக்கிறாரு. மகனே மகளே, இதை கரெக்டாக பின்பற்றணும். இதை நான் எலாபரேட் பண்ண மாட்டேன், வசனத்தை மட்டும் படிப்பேன். இதை கரெக்டாக பின்பற்றினா உங்கள் வாழ்வில் பரிசுத்தம் இருக்கும். உங்களை இயேசு பயன்படுத்துவார். உங்களுக்கு என்ன வேணுமோ அவ்வளோ கிடைக்கும். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எது தேவை இயேசு கொடுப்பார். வீட்டில் வியாதி இருக்காது, சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது, இயேசுடைய சமாதானம் இருக்கும். நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெற்று ஆகணும். வெற்றி பெறுவீங்க, நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் வச்சு இது கொடுத்துருக்கிறார். 1 கொரிந்தியர் 7:1, நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரியை தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லது, ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனை உடையவர்களாக இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனை அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவி அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாதமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இதை நான் எலாபரேட் பண்ண போகிறதில்ல. இதான் கோர் கவுன்சல். சுகீஸ்வரன் மகளை கௌசல்யா. இது 1 கொரிந்தியர் 7:1-5 படிச்சுக்கோங்க. உங்கள் திருமண வாழ்வில் இது கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியும் போது உங்களுக்கு குடும்பத்தில் வியாதி இருக்காது, போராட்டம் இருக்காது, தரித்திரம் இருக்காது. நீங்கள் எந்த காரியம் வச்சாலும் அது நடக்கும். நிறைய பேருக்கு தெரியாது, வேலை இல்லை, வேலை போச்சும்பாங்க. நான் கேட்டேன், உங்கள் பொண்டாட்டியோட எவ்வளோ நாள் சண்டை போட்டிருக்கீங்க? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு வேலை போச்சுன்னா நேரம் அங்கே தான், பிரச்சனை அங்கே தான். ஆமாம், அதாவது கணவனும் மனைவியும் ஒரே சரீரம். மனைவி கசப்பு அடைந்தால், கணவன் மீது கசப்பு அடைந்தால் முதல்ல ஆம்பளைக்கு உள்ள அடி என்ன தெரியுமா? வேலையில் தான். செந்தில் பாண்டியன் பிரதர், இதுதான் சீக்ரெட், இதுதான். ஸோ மனைவியை நான் சொல்லிக் கொடுப்பேன், மனைவியை நல்லா ஆம்பளைங்க சோப்பு போடணும்னு சொல்லுவேன். வேலை நல்லா இருக்கணுமா, பிஸ்னஸ் நல்லா நடக்கணுமா, என்ன பண்ணணும்? மனைவியை நல்லா சோப்பு போடணும், மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கணும். நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கையிட்டு செய்கிற காரியம் அது வெற்றி அடையும். மனைவியை கூட நல்லா சண்டை போட்டுட்டு ஊரில் உள்ள அத்தனை பொம்பளைகள் கூட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. சில வீட்டில் பெண்கள் சொல்லுவாங்க, பிரதர் இவர் ஏன்ட்ட மட்டும் கோபமாக இருக்காரு, ஊரில் உள்ள அவ்வளோ பொம்பளைகள்கிட்டையும் நல்ல சந்தோஷமாக நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்காருமாங்க. இவருக்கு வேலையில் பிரச்சனை, இவருக்கு வியாபாரத்தில் பிரச்சனை. ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குது? மனைவி கூட சண்டை போட்டனால. மனைவி நல்லா அவரை நேசித்து ஆசீர்வதிச்சா என்ன ஆகும்னா இந்த பிரச்சனை போய்டும். நான் சொல்லுவேன் கூப்பிட்டு, ஐயா தம்பி, உங்கள் சீக்ரெட்டு உங்களுடைய ஃபெயிலியருக்கு காரணம் நீங்கள் தான். உங்கள் மனைவியை ப்ளேம் பண்ணாதீங்க. அவளை நேசிக்கிறதுக்கு தான் ஏசு கொடுத்துருக்காரு. நல்ல ஒழுங்கு மரியாதையாக பிள்ளைய பாலிஷ் போடுங்க, 4 இடத்த கூப்பிட்டு போங்க, 2 ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. அவள் எங்கிட்ட அங்கிட்டு இடித்தா வாங்கிக்கிட்டு, எல்லாம் பெட்ரூமில் எங்கிட்ட தான் இடிக்கிறாங்க, வாங்கிக்கோங்க, வெளியில் சொல்லக்கூடியது இல்லை, வாங்கிட்டு சந்தோஷமாக அவளோட குடித்தனம் நடத்துங்க. எல்லா கட்டும் உடஞ்சி போயிடும், பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், ப்ரொமோஷன் கரெக்டாக வந்துடும். சொல்லிக் கொடுப்பேன். சீக்ரெட் இது தான். ஆண்கள் மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியில் என்னாகும் தெரியுமா? முட்டு வலிக்கும். எய்த்து பேசினா முட்டு வலிக்கும். முட்டு வலிக்க ஏம்மா மவளை புருஷன் கூட எய்த்து பேசுறியா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? முட்டு வலிக்குதுல்ல, முட்டு வலி. அதுக்கு பிறகு அங்கங்கே வியாதிகள் வரும். வியாதிகள் வர்றதுக்கு காரணம் கணவனுக்கு கீழ்ப்படியில் அவருக்கு வேண்டிய சேவங்களை பண்ணலைங்கும் போது பெண்களுக்கு வியாதிகள் வர்றதை பார்க்குறோம்.
இதை இந்த வசனத்தில் இருக்குது, இந்த வசனத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கடைசி ஒரே ஒரு வசனம் இதுதான், எபேசியர் 5:23. இது சுகீஷ்க்கு கொடுக்கிற முக்கியமான சீக்ரெட். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். சுகீஷ், இதில் உங்களுக்கு ரகசியம் என்ன சொல்லித்தரேன்னா, உங்கள் மனைவிக்கு நீங்கள் தான் இரட்சகர், கௌசல்யாவுக்கு நீங்கள் தான் இரட்சகர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் உங்கள் மனைவியை நேசித்து அவளுக்கு வேண்டிய கனத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, வசனத்தின்படி செஞ்சுக்கிட்டே இருந்தால் உங்கள் மனைவிக்கு கௌசல்யாவுக்கு எந்த கட்டு இக்கட்டு வியாதி வராது, உங்களை மீறி வராது. அப்படின்னா உங்கள் மனைவிக்கு, ஒருத்தருடைய மனைவிக்கு எங்கேயாவது கட்டு வியாதி வருதுன்னா நம்ம யாரை நோக்கணும்னா, புருஷன் மனைவி மேலே கசப்பாகி தள்ளி வச்சிருக்கிறாரு, கோபப்பட்டால் வரும். இரட்சகர் அவர் தான், இரட்சகர் அவர் தான். அது கிறிஸ்தவரானாலும் யாரானாலும் சரி தான். புருஷன் மனைவியை நல்லா நேசித்து அவளை ஃபுல்லாக ஓனர்ஷிப் எடுத்தால் அந்த பெண்ணை எந்த வியாதியும் தொடாது, எந்த வியாதியும் தொடாது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிளான ஒன்று கொடுத்துருக்கிறாரு. கணவன் மனைவியை முழுவதுமாக ஓனர்ஷிப் எடுக்கணும், மனைவி அதற்கு இடம் கொடுக்கணும். இவர் தான் ரட்சகர். எப்படி சபைக்கு இயேசு ரட்சகரோ, மனைவிக்கு புருஷன் தான் ரட்சகர், பாதுகாவலர், பரலோகம் நியமித்திருக்கிற பாதுகாவலர். மனைவியை நல்லா நேசிக்கிறது சுகீஸ்வரன். நாங்கள் தப்பாக நினைக்க மாட்டோம். மற்ற குடும்பத்தில் பொண்டாட்டி மருமகளை நேசித்தா எங்கே அது பிரச்சனை வந்துடும், தள்ளி தள்ளி வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, எங்களுக்கு தெரியாது. இங்கே அப்படி கிடையாது. இந்த பிள்ளைய நீங்கள் நிறைய நேசிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்து என்னத்தையாவது கொடுத்து போங்க, இன்னும் நேசிங்கன்னு சொல்லுவோம், ரிவார்டு கொடுப்போம். இந்த பிள்ளைய நிறைய நேசிச்சிங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ரிவார்டு கொடுப்போம் மகனை, ரைட்? ஏன்னா நீங்கள் அவளை நிறைய நேசிக்க நேசிக்க உங்கள் வாழ்க்கையில் என்ன கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க திருமணத்தில், இந்த பிள்ளைய அவங்க யார்கிட்ட ஒப்படைக்க போகிறாங்க தெரியுமா? அவர்கிட்டையும் எங்கள்கிட்டையும் ஜாயிண்ட் கஸ்டடி கொடுக்க போகிறாங்க. நாங்கள் சில வாக்குறுதி கொடுத்து தான் அந்த பிள்ளைய வாங்க போகிறோம். வாக்குறுதி கொடுக்கலன்னா எங்களுக்கு இந்த மருமக கிடைக்க மாட்டான், வாக்குறுதி கிடைக்கலன்னா இவருக்கும் மனைவி கிடைக்க மாட்டார். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போக போகிறோம். வாக்குறுதிகள், ஒவ்வொருத்தரும் 4 விதமான வாக்குறுதிகள் பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு கைப்பிடித்து கொடுக்க போகிறோம். பொறுமையாக இருந்து பாருங்கள். இந்த முக்கியமான ரகசியத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். கடைசியாக, இயேசுவை பின்பற்றினால் திருமண வாழ்வில் வெற்றி நிச்சயம். இவ்வளோதான், சிம்பிள். சபையார் எல்லாரும் ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். இப்பொழுது நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக போகிறோம். இந்த திருமணத்திற்கான செய்தி முடிஞ்சது. இவங்களுக்கு வெற்றி பெறதுக்கு, வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு 7 ரகசியங்களை இயேசு கொடுத்துருக்கிறார். அதை பார்த்தோம். இது அவைலபிள், அவங்க கையில் அதை கொடுத்துருவோம். அடுத்தது, திருமணத்தில் அவர் மனைவியை நல்லா உயிராக நேசிக்கணும், அதான் கரெக்டு. அந்த மனைவி கௌசல்யா இவருக்கு கீழ்ப்படியணும், பயபக்தியாக இருக்கணும், நேசிக்கணும், கடமைகளை செய்யணும். இதுதான் இன்றைக்கி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள செய்தி. அடுத்த ஸ்டேஜ் நம்ம போகிறோம். 4 விதமான உறுதிமொழிகள். முதல்ல அவர் சுகீஸ்வரன் சபைக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்குறாரு. அவங்க பெற்றோருக்கும் வரப்போகிற மனைவிக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்க போகிறாரு. இந்த உறுதிமொழியை படிப்பதற்கு, வழிமொழிவதற்கு டாக்டர் அருண் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டேஜ், 2வது உறுதிமொழி எதுன்னா, மணமகள் கௌசல்யா சபைக்கும் உற்றார் உறவினருக்கும் கணவருக்கும் எல்லாருக்கும் உறுதிமொழி கொடுப்பாங்க. அந்த உறுதிமொழியை முன்மொழிவு செய்கிறது சகோதரி ஷிபா தினேஷ். 3வது, மணமகனின் பெற்றோராகிய எங்களுக்கு நாங்கள் சில உறுதிமொழிகளை உங்களுக்கு கொடுத்து இந்த பிள்ளைய எங்களுக்கு மகளாக ஏற்றுக்கொள்கிறோம். உறுதிமொழிகள், அந்த உறுதிமொழிகள் பார்க்குறீங்க. எங்களுக்கு உறுதிமொழிகளை முன்மொழிவது டாக்டர் காஸ்ட்ரோ. 4வது, மணமகளுடைய பெற்றோர் திரு தேவதாஸ், அவங்க நீதிகா என்ற அம்சா. இவங்க சபைக்கு சில உறுதிமொழிகள் கொடுப்பாங்க. இவங்க பிள்ளைய ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இன்னென்ன மெத்தடில் நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் அப்படின்னு சபையாகிய உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த 4வது உறுதிமொழி. இந்த 4வது உறுதிமொழியை படித்து அவங்களுக்கு இந்த உறுதிமொழிகளை முன்மொழிவது பிரதர் தினேஷ். இந்த 4 உறுதிமொழிக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னா, நீங்கள் எல்லாரும் எழுந்து நின்று உங்கள் கையில் பூ கொடுப்பாங்க. இந்த பீரியடில் உங்கள் கையில் பூக்களை கையில் வச்சுக்கோங்க. இப்போ கிடையாது.
நீங்கள் எல்லாரும் எழுந்து நின்று கைகளை உயர்த்தி நான் இங்கேருந்து ஒரு ரீட் அவுட் பண்ணுவேன். நீங்கள் இருவரும் உங்கள் பேர் சொல்லி இந்த நிமிடத்திலிருந்து நீங்கள் கணவன் மனைவி என்று நாங்கள் உத்தரவிடுகிறோம். நீங்கள் உத்தரவிடுவீங்க. கரெக்ட் தானா? இந்த உறுதிமொழி வந்து கொடுத்து தான் நாங்கள் வாங்குகிறோம், இந்த பிள்ளையை வாங்குகிறோம், அவங்களும் கொடுக்குறாங்க, இவங்களும் அதை பண்ணுறாங்க. இப்போது இந்த உறுதிமொழி கொடுத்து முடித்த பிறகு என்ன பண்ணுறோம்? நீங்கள் எல்லாரும் எழுந்து நின்று வலது கையை உயர்த்தி நான் ஒரு அறிக்கை படிப்பேன். சிம்பிள் 2 சென்டென்ஸ். உங்களை சுகேஷ் கௌசல்யா உங்களை கணவன் மனைவி என்று உற்றார் உறவினராகிய நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். 2வது, தேவன் உங்களை இணைச்சிருக்கிறார், மனுஷன் உங்களை இனி பிரியாதிருப்பானாக என்று சபையாகிய நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். நீங்கள் கட்டளை போடுறீங்க. 3வது, இவங்க திருமணத்துக்கு நாங்கள் சாட்சி என்று கட்டளை எடுக்கிறோம். நான் சொல்ல நீங்கள் சொல்லிடுவீங்க. நீங்கள் சொன்ன உடனே இவங்க கல்யாணம் நிறைவாயிற்று, இவங்க கைப்பிடிச்சு கொடுப்பாங்க. ரைட் தானா? ஓகே. இப்பொழுது டாக்டர் அருண் அவர்கள் மணமகனுக்கு உறுதிமொழியை படிப்பார், முன்மொழிவார். டாக்டர் அருண் சுகேஷ்க்கு மென்டர், அவரோட கூட சேர்ந்து ஊழியம் பண்ணுறவர். அவர் வந்து ஒரு என்ன ஆர்த்தோபெடிக் ஸ்பெஷலிஸ்ட்டாக என்ன சொல்லுங்கள், ரீஹாபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட், அவர் மெடிக்கல் டாக்டர். இப்போ அவர் உறுதிமொழி, மணமகன் சுகீஸ்வரன் இப்பொழுது உறுதிமொழிகளை கொடுப்பார். சுகீஸ்வரன் என்ற மணமகன் 2/1/2023 அன்று தன்னுடைய திருமணத்தின் போது மகளுக்கும் இயேசுவுக்கும் சபைக்கு முன்பாக தரும் திருமண உறுதிமொழி. Oath given by the bridegroom Sugishwaran on his wedding day 2nd January 2023. மணமகன் சுகீஸ்வரன், மணமகள் கௌசல்யா, திருமண நாள் 2/1/2023. சுகீஸ்வரன் என்ற நான், கௌசல்யா என்ற உன்னை இயேசு எனக்கு தந்த ஏற்ற துணையாக, என் வாழ்க்கை துணைவியாக முழு மனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன். சுகீஷ் என்ற நான், கௌசல்யா என்ற உன்னை இயேசு எனக்கு தந்த ஏற்ற துணையாக, என் வாழ்க்கை துணைவியாக முழு மனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன். இன்று முதல் இயேசுவின் வசனத்தின்படி நாம் இருவரும் கணவனும் மனைவியாக ஒரே சரீரமாக வாழ்வதற்கு மகிழ்ச்சியுடன் ஒத்துக்கொள்கிறேன். உன்னையும் என்னையும் கணவன் மனைவியாக இயேசு தமது வசனத்தில் மத்தேயு 19:6 படி அவரே இணைத்து வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உன்னை எனக்கு மனைவியாக தந்த இயேசுவுக்கு சபையார் முன்னிலையில் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். உன்னை பெற்று எனக்கு மனைவியாக கொடுத்த உன் பெற்றோருக்கும் உன் பெற்றோருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே வசனத்தில் இயேசு இணைத்து வைத்த திருமண தம்பதிகள் கடைசி வரை இணைந்தே இருப்பார்கள் என்று அவர் கூறிய கட்டளையை நான் ஏற்று கௌசல்யா என்ற உன்னை என் ஜீவன் உள்ளவரை மனைவியாக நேசித்து உன்னை சந்தோஷப்படுத்தி கனப்படுத்தி உன்னுடன் வாழ்வேன் என்று இயேசுவுக்கும் உனக்கும் இரு தரப்பு பெற்றோருக்கும் சபையாகிய அனைவருக்கும் உறுதி கூறுகிறேன். புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். என்ற இயேசு மத்தேயு 19:5 கட்டளையிட்டுள்ளபடி இன்று முதல் நான் என் பெற்றோரை விட்டு என் மனைவியாகிய உன்னுடன் இசைந்திருப்பேன் என்று உறுதி கொள்கிறேன். இன்று முதல் இயேசுவுக்கு அடுத்ததாக கௌசல்யா என்ற நீதான் எனக்கு முக்கியமான நபர்.
என்றும் உனக்கு பிறகுதான் மற்றவர்களை நேசிப்பேன் என்பதையும் உனக்கு பிறகுதான் மற்றவர்களை நேசிப்பேன் என்பதையும் உனக்கும் சபைக்கும் உறுதி கூறுகிறேன். உனக்கும் சபைக்கும் உறுதி கூறுகிறேன். 1 கொரிந்தியர் 7:3 வசனத்தின்படி 1 கொரிந்தியர் 7:3 வசனத்தின்படி நான் கௌசல்யா என்ற என் மனைவியாக உனக்கு செய்ய வேண்டிய கௌசல்யா என்ற மனைவியாக உனக்கு செய்ய வேண்டிய திருமண அன்பு கடமைகளை தவறாமல் செய்வேன் திருமண அன்பு கடமைகளை தவறாமல் செய்வேன் என்று உனக்கும் சபைக்கும் உறுதி கூறுகிறேன் என்று உனக்கும் சபைக்கும் உறுதி கூறுகிறேன். எபேசியர் 5:28 படி எபேசியர் 5:28 கௌசல்யா என்ற உன்னை என் சொந்த சரீரமாக பாவித்து அன்பு கூறுவேன். 1 பேதுரு 3:7 படி 1 பேதுரு 3:7 படி நம் வாழ்வில் எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உன்னை கனப்படுத்த தவற மாட்டேன் என்றும் உனக்கும் இயேசுவுக்கும் சபைக்கும் உறுதி கூறுகிறேன். கொலோசியர் 3:19 படி பரிசுத்த ஆவியானவர் புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள் என்று கட்டளையிட்டுள்ளார். இந்த வசனத்தின்படி உன் மீது நான் ஒருபோதும் கசந்து கொள்ள மாட்டேன் என்று உனக்கும் இயேசுவுக்கும் சபைக்கும் உறுதி கூறுகிறேன். எபேசியர் 5:23 ஆவியானவர் பவுல் வழியாக கட்டளையிட்டபடி நான் கௌசல்யா என்ற என் மனைவியாக உன்னை தலையாக இருப்பேன். கௌசல்யா என்ற மனைவியாகிய உனக்கு தலையாக இருப்பேன். மத்தேயு 6:33 இயேசு வசனித்துள்ளபடி நான் முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் வாழ்நாள் முழுவதும் தேடுவேன். திருமண வாழ்க்கையிலும் என் இதர பகுதிகளிலும் இயேசுவுக்கு மாத்திரம்தான் முதல் இடம் கொடுப்பேன் என்றும் இயேசுவுக்கு அடுத்ததாக கௌசல்யா என்ற என் மனைவியாக உனக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் என்றும் உனக்கும் இயேசுவுக்கும் சபைக்கும் வாக்கு கொடுக்கிறேன். நம்முடைய திருமண வாழ்வில் தொடர்ந்து ஆசீர்வாதமும் விடுதலையும் வேண்டுமானால் இயேசுவின் 4 சுவிசேஷ புத்தக வசனங்கள் இன்றியமையாதது என்றும் அனுதினமும் இயேசுவிடம் தனி ஜெபத்தில் பேசுவது அவசியம் என்றும் தெரிவதால் அனுதினமும் நான் இயேசுவின் வசனங்களை படித்து அவருடைய தனி ஜெபத்தில் தொடர்பு வைத்துக் கொள்வேன் என்று உறுதி கூறுகிறேன். இறுதி வரைக்கும் இயேசுவின் சித்தத்தை நாம் திருமண வாழ்வில் நிறைவேற்றுவேன் என்று உறுதி கூறுகிறேன். சபையார் எல்லாரும் ஆமேன் சொல்லுவோமா? இப்போ ஒரு 13 வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. எல்லாரும் ஏற்றுக்கிட்டீங்களா? அவரும் ஏற்றுக்கிட்டாரு. எல்லாரும் ஏற்றுக்கிட்டீங்களா? ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். இப்பொழுது என்ன பண்ணுறாரு? அவர் இதை ஏற்றுக்கொண்டதுக்கு இந்த வாக்குறுதியை கொடுத்ததுக்கு அடையாளமாக அவர் என்ன பண்ண போகிறாரு? மணமகளுக்கு ஒரு மோதிரம் போட போகிறாரு. இது வரைக்கும் மணமகள் ஃபேஸை நம்ம பார்க்கல. மணமகளுடைய பெற்றோர் இப்பொழுது மணமகள் முகத்தில் இருக்கிற திரையை நீக்கி இவர் அந்த மோதிரத்தை போடும்போது அந்த பிள்ளையோட முகத்தை அவரும் பார்த்துக்கிடட்டும், நம்மளும் பார்த்துக்கொள்வோம். இப்பொழுது மணமகளுடைய பெற்றோரை அன்போடு அழைக்கிறேன். அவளுக்கு இருக்கிற முகத்திரையை சற்றே அகற்றி தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மோதிரத்தை மணமகனுடைய தாயார் கொடுக்குறாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி எவ்வளோ அழகா இருக்காங்களா? ஓகே. அவளும் நோக்கினாள், அண்ணலும் நோக்கினாள், நம்மளும் நோக்கினோம். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, வாழ்த்துக்கள் மகளே. இப்பொழுது
நான் சொன்னதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு அடையாளமாக ஒரு மோதிரத்தை இப்பொழுது மணமகளுக்கு சுகீஸ்வரன் அணிவிப்பார். எல்லாரும் கரங்களை தட்டுவோம். உங்க வீட்டு பிள்ளை வாக்குறுதி எல்லாம் ஓகே தானா? மினிமம் வேர்ட் அப்பா நிறைய பேசுறாரு, பிள்ளை மினிமம் வேர்ட் பேசுறாரு. ஓகே, உங்களுக்கு மோதிரம் பிடிச்சிருக்காமா? போட்டாரு, வெரி குட். இப்பொழுது மணமகன் அப்படியே நின்று கொண்டிருப்பார். மணமகள் இப்பொழுது வாக்குறுதிகளை கொடுக்க போறாங்க. சபையாகிய உங்களுக்கும் நமக்கும் வாக்குறுதி கொடுக்க போறாங்க. சகோதரி ஷிபா தினேஷ் அவர்கள் அந்த வாக்குறுதியை நடத்தி கொடுப்பார்கள். கௌசல்யா என்ற மணமகள் 2/1/2023 அன்று தன்னுடைய திருமணத்தின் போது சுகீஸ்வரன் என்ற மணமகனுக்கும் சபைக்கும் முன்பாக தரும் திருமண உறுதிமொழி. கௌசல்யா என்ற நான் சுகீஸ்வரன் ஆகிய உங்களை மனப்பூர்வமாக இயேசு எனக்கு தந்த இல்லற துணைவராக ஏற்றுக்கொள்கிறேன். உங்களை எனக்கு கணவராக தந்தை இயேசுவுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த உங்கள் பெற்றோருக்கு நன்றி கூறுகிறேன். ஆதாமுக்கு அன்று ஏவாளை படைத்து கொடுத்தது போல இயேசு என்னை உங்களுக்காக படைத்து ஏற்ற துணையாக கொடுத்துள்ளார் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவுக்கும் சபைக்கும் முன்பாக இதை அறிக்கையிடுகிறேன். ஏற்ற துணை என்ற முறையில் நான் சுகீஸ்வரன் என்ற உங்களுக்கு எல்லா விதத்திலேயும் உதவியாக இருப்பேன். உங்கள் மனதை காயப்படுத்தும் செயல்களில் ஒருபோதும் ஈடுபட மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன். நான் வேதத்தில் கூறப்பட்டுள்ள குணசாலியான ஸ்திரீயாக உங்களுடன் வாழ்க்கை நடத்துவேன். மத்தேயு 19 இயேசு கூறியுள்ளபடி நம்மை தேவனே இணைத்து வைத்துள்ளார் என்று விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்தின்படி நான் கடைசி வரை உங்களுடனே இருப்பேன். உங்களுடனே இருப்பேன். உங்களை விட்டு பிரியவே மாட்டேன் என்று இயேசுவுக்கும் நமது பெற்றோருக்கும் மற்றும் இங்கு வந்துள்ள உற்றார் உறவினர் முன்பாகவும் அறிக்கையிடுகிறேன். வேத வசனத்தின்படி சுகீஸ்வரன் என்ற என் கணவராகிய நீங்கள்தான் மனைவியாக எனக்கு தலை என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். அறிக்கையிடுகிறேன். எபேசியர் 5:24 படி உங்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிவேன். எபேசியர் 5:33 படி நான் உங்களிடம் பயபக்தியாயிருப்பேன். இயேசுவின் வசனத்தின்படி உங்களை மன்னிப்பதற்கு எப்போதும் தயாராக இருக்கிறேன். உங்கள் மீது ஏதாவது குறை இருந்தால் அதை இயேசுவிடம் மட்டுமே அறிக்கையிடுவேன். என் பெற்றோர்களிடமோ அல்லது அயலாரிடமோ நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். உங்களை யாரிடமும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் இயேசு மீது நம்பிக்கையாய் இருப்பேன். பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலம் 1 கொரிந்தியர் 7:3-4 வசனங்களில்
1 கொரிந்தியர் 7:3-4 வசனங்களில் திருமணமான பெண்களுக்கு திருமணமான பெண்களுக்கு கொடுத்துள்ள அறிவுரையை முழுமையாக பின்பற்றுவேன். நீங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு நான் உற்ற துணையாக இருப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆடம்பரத்துக்கும் பகட்டுக்கும் ஆசைப்பட மாட்டேன். போதும் என்ற மனதோடு இயேசுவுக்கு நன்றி சொல்லி உங்களுடன் சந்தோஷமாக வாழ்வேன். சுகீஸ்வரன் என்ற என் கணவராகிய உங்களுடைய அனுமதி இல்லாமல் முக்கியமான எந்த முடிவையும் எடுக்க மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன். உங்களுடைய பெற்றோரை என்னுடைய பெற்றோராக பாவித்து அவர்களை கனப்படுத்துவேன். சுகீஸ்வரன் என்ற என் கணவராகிய உங்களுடைய ஆலோசனையை ஒருபோதும் அசட்டை பண்ண மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நம்முடைய திருமண வாழ்வில் தொடர்ந்து ஆசீர்வாதமும் விடுதலையும் வேண்டுமானால் இயேசுவின் 4 சுவிசேஷ புத்தக வசனங்களை இன்றியமையாதது என்றும் அனுதினமும் இயேசுவிடம் தனி ஜெபத்தில் பேசுவது அவசியம் என்றும் தெரிவதால் அனுதினமும் நான் இயேசுவின் வசனங்களை படித்து அவருடன் தனி ஜெபத்தில் தொடர்பு வைத்துக் கொள்வேன் என உறுதி கூறுகிறேன். இறுதி வரைக்கும் இயேசுவின் சித்தத்தை நம் திருமண வாழ்வில் நிறைவேற்றுவேன் என்று இயேசுவுக்கும் உங்களுக்கும் சபைக்கும் உறுதி கூறுகிறேன். சிஸ்டர் ஷிபா தினேஷ் இந்த வாக்குறுதிகளை படித்தாங்க. அதை மணமகள் அப்படியே ஏற்று சபைக்கு முன்னால் அறிக்கை செய்தாங்க. அந்த அறிக்கை செய்தது உண்மை என்றும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என்று நமக்கு காமிக்கிறதுக்கு இப்போ அவங்க சந்தோஷமாக மணமகன் சுகீஸ்வரனுக்கு ஒரு ரிங் போடுவாங்க. அப்போ நம்ம எல்லாரும் அவங்களை கரங்களை தட்டி வாழ்த்துவோம். மணமகளுக்கு இப்பொழுது மோதிரம் அணிவிக்கிறார்கள். அணிவிங்க. அடுத்து மணமகன் பெற்றோராகிய எனக்கு மனைவிக்கும் வாக்குறுதிகளை எங்களுடைய அக்காவுடைய மகன் டாக்டர் காஸ்ட்ரோ அவர்கள் இப்போ உறுதிமொழி செய்து வைப்பாங்க. டாக்டர் காஸ்ட்ரோ எங்களுக்கு மணமகனுடைய பெற்றோருக்கான உறுதிமொழிகளை முன்மொழிவார். நாங்கள் அதை வழிமொழிவோம். மணமகன் சுகீஸ்வரன் பெற்றோர் திருமணத்தின் போது சபைக்கு முன் செய்யும் அறிக்கை. Oath given by the parents of bridegroom சுகீஸ்வரன் என்ற எங்களுடைய மகனை கௌசல்யா என்ற உனக்கு மணமகனாக வாழ்க்கை துணையாக மனப்பூர்வமாக இயேசுவின் நாமத்தில் மணமுடித்து கொடுக்கிறோம். கௌசல்யா என்ற உன்னை சுகீஸ்வரன் என்ற எங்களுடைய மகனுக்கு மனைவியாக கொடுத்து இயேசுவுக்கு நாங்கள் சபை முன்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கௌசல்யா என்ற உன்னை எங்கள் மருமகளாக எங்கள் மகளாக அன்போடு இன்றிலிருந்து ஏற்றுக்கொள்கிறோம். இன்றிலிருந்து எங்கள் மகன் சுகீஸ்வரன் கௌசல்யா என்ற உனக்கு கணவராக இருப்பதற்கும் உங்கள் குடும்பத்துக்கு தலையாக இருப்பதற்கும் முழு சம்மதத்தையும்
முழு சம்மதத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆசீர்வாதத்தையும் இயேசுவின் நாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று இயேசு மத்தேயு 19:5 கொடுத்துள்ள கட்டளைக்கு மத்தேயு 19:5 கூறியுள்ள கட்டளையை இணங்க எங்கள் மகன் சுகீஸ்வரன் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் விட்டு கௌசல்யா என்ற உன்னோடு முழுமையாக இசைந்திருப்பதற்கு நாங்கள் முழு மனதோடு சம்மதிக்கிறோம். எங்கள் வீட்டுக்கு கௌசல்யா என்ற நீ மருமகளாக வருவதற்காக நாங்கள் உன்னிடமோ உன் பெற்றோரிடமோ வரதட்சணை எதுவும் கேட்கவில்லை. இனி வரும் காலங்களிலும் கேட்க மாட்டோம் என்று வரதட்சணை கேட்க மாட்டோம் என்று இயேசுவுக்கு முன்பாகவும் சபையார் உற்றார் உறவினருக்கு முன்பாகவும் நாங்கள் வாக்கு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கௌசல்யா என்ற உன்னை எங்கள் மகனுடைய மனைவியாக எங்கள் மகளாக எங்கள் வீட்டுக்குள் வர இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். ஆமென். கரங்களை தட்டுவோமா? நாங்களும் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டோம். இந்த மகள் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த மகள் தான் எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். அவள் ஆசீர்வாதமாக எங்கள் வீட்டுக்குள்ளே வரா. மருமகளாக அல்ல, மகளாக எங்கள் வீட்டுக்குள்ளே வரா. அன்போடு அவளை நாங்கள் வரவேற்கிறோம். மணமகள் பெற்றோருக்கு இதே போன்று திருமண வாக்குறுதிகளை செய்து வைக்க பிரதர் தினேஷ் அவர்களை, அவர் இயேசுவுடைய சீஷர் பிரதர் தினேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மணமகள் பெற்றோருக்கு திருமண வாக்குறுதிகளை செய்து வைப்பதற்கு மணமகளின் பெற்றோர் திருமணத்தின் போது சபைக்கு முன் செய்யும் அறிக்கை. both by the parents of the bride. மணமகள் சார்பில் பெற்றோர் திரு ஆர் தேவதாஸ், திருமதி டி நீதிகா என்ற அம்சா செய்யும் அறிக்கை. மணமகன் சுகீஸ்வரன், மணமகள் கௌசல்யா, திருமண நாள் 2/1/2023. கௌசல்யா என்ற எங்களுடைய மகளை சுகீஸ்வரன் என்ற மணமகனாகிய உங்களுக்கு வாழ்க்கை துணையாக மனப்பூர்வமாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மனமுடித்து கொடுக்கிறோம். சுகீஸ்வரன் என்ற உங்களை கௌசல்யா என்ற எங்களுடைய மகளுக்கு வாழ்க்கை துணையாக கொடுத்த கர்த்தர் இயேசுவுக்கு நாங்கள் சபை முன்பாக உற்றார் உறவினர் முன்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். குமாரத்தியை கேள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர். ஆகையால் அவரை பணிந்து கொள் என்ற வேத வசனத்தின்படி இன்று முதல் கௌசல்யா என்ற மகளை சுகீஸ்வரன் என்ற மணமகனாகிய உங்களுக்கு பெற்றோராகிய நாங்கள் முழுமையாக விட்டுக் கொடுக்கிறோம். இனி அவளுக்கு இயேசுவுக்கு அடுத்ததாக எல்லாமே நீங்கள்தான் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை நாங்கள் சபை முன்பாகவும் உற்றார் உறவினர் முன்பாகவும் அறிக்கை செய்கிறோம். கௌசல்யா என்ற எங்களுடைய மகளை இல்லத்தரசியாக இப்பொழுது கைப்பிடித்து வாழ்நாள் முழுவதும் பிரியாமல் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ இயேசுவின் நாமத்தில் உங்கள் இருவரையும் நாங்கள் மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் இயேசுவுக்கு முன்பாக சபை மற்றும் உற்றார் உறவினருக்கு முன்பாக எங்கள் மகள் கௌசல்யாவை சுகீஸ்வரன் என்ற இந்த மணமகனுக்கு இல்லத்தரசியாக அவருடன் வாழ்வதற்கு
சபை முன்பாகவும் சபை முன்பாகவும் உற்றார் உறவினர் முன்பாகவும் உற்றார் உறவினர் அவளை முன்பாகவும் கைப்பிடித்து கொடுக்கிறோம். அவளை கைப்பிடித்து கொடுக்கிறோம். ஆமென். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி வாழ்த்து தெரிவிக்குமா? அவங்க பிள்ளைய அன்என்கம்பரன்ஸ்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. முழு மனசா 100% எங்கள் பிள்ளைய நாங்கள் உங்களுக்கு ஒப்படைச்சிட்டான்னு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. நாங்கள் அனுப்பிட்டு, மகளே ரசம் வச்சையா, இன்னைக்கு அவர் உன்னை கவனிச்சாரா, ரசம் நல்லா இருந்ததுன்னு சொன்னாரா, சாம்பார் நல்லா இருந்தது, இல்லைங்க உப்பு கூட இருந்ததுன்னு சொன்னாருங்க, அது எப்படி அவர் சொல்லலாம்? இதை மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. முழுசாக உப்பு கொடுத்துட்டாங்க. ரசம் புல்லை எப்படி வைக்குதோ, உப்பு போடுதோ, அதில் புளி போடுதோ, அது அவங்க 2 பேருக்குள்ள மேட்டர். ஆமாம் ஆமாம். காஃபியில் சுகர் போடுறதுக்கு பதில் நல்லா உப்பு போட்டு கொடுதுன்னா, உப்பு சாப்பிடியா உனக்கு நல்லதுன்னு அந்த புல்லை கொடுத்தாருனா, இவரும் உப்பு காப்பி சூப்பர்னு சொல்லி 2 பேருக்குள்ளே அதை முடிச்சுக்கணும். அவங்க அம்மா அப்பாவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடையாது, நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுனாலும் காது கேட்காது, கேட்கக்கூடாது. ஆமாம், உங்களுக்குள்ள மேட்ரு சாப்பாடு எப்படி இருக்கோ அது எப்படி இருக்கோ சமாளிச்சுக்கோங்க. ஆமாம், நாங்கள் உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பு கொடுத்துட்டோம். நீங்கள் பெரிய பிள்ளைங்க, நீங்கள் யாரா, நீங்கள் என்ன ஏப்போ எப்படியா சொல்லுங்க ஐயா கேட்குறாங்க. எப்படி நீங்கள் பெரிய பிள்ளையா? பெரிய பிள்ளை. பெரிய பிள்ளை தானா அவரு? எம்மவுல நீ பெரிய பிள்ளையா? தலையை தான் ஆட்டுவலாம் பிள்ளை. ஓகே ஓகே ஓகே, ஆட்டிட்டா அவள் பெரிய பிள்ளை. இன்னையிலேருந்து நீங்கள் பெரிய பிள்ளைங்க. உங்கள் மேட்ரை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும்னு நாங்களும் சொல்லிட்டோம், அவங்களும் சொல்லிவிட்டாங்க, சபையார் கேட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம எல்லா இடத்துலையும் பாஸ்டர் இது முதல் நீங்கள் மனத்தம்பதிமாங்க. இங்கே அப்படி கிடையாது, பாஸ்டர்லாம் கிடையாது, நானும் கிடையாது. எல்லாரும் சபையார் உற்றார் உறவினர் தயவு செய்து எழுந்து நில்லுங்க. நீங்கள் தான் இப்போ டிக்ளேர் பண்ண போகிறீங்க. நீங்கள் தான் இவங்களை மணமகள்னு டிக்ளேர் பண்ண போகிறீங்க. நான் சொல்கிறேன், நான் என்ன சொல்ல போகிறேன்னு முதலே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். 3 பாயிண்ட்டு தான், 3 பாயிண்ட்டு. நீங்கள் வலது கையை உயர்த்தி நீங்கள் தான் கல்யாணத்தை நடத்துகிறீங்க. இப்போ கல்யாணத்தை நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க? உறுதி பண்ணுறீங்க. நீங்கள் உறுதி பண்ண பிறகு பெற்றோர் பிள்ளையை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு தான் தாலி கட்டுதல். நீங்கள் உறுதி பண்ண பிறகு தான் என்னன்னு முதலே சொல்லிடுதேன். 3 பாயிண்ட்டு படித்து காமிச்சிருந்தேன். சபை உற்றார் உறவினராகிய நாங்கள் சுகீஸ்வரன் கௌசல்யா என்ற இந்த தம்பதியை இது முதல் கணவன் மனைவி என்று உறுதி செய்கிறோம். நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, ரைட்? நம்பர் 2, இந்த திருமணத்துக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று உறுதி கூறுகிறோம். நீங்கள் சாட்சி, நாங்கள் இந்த கல்யாணத்தை விட்னஸ் பண்ணோம், நாங்கள் தான் சாட்சின்னு சொல்கிறீங்க. 3வது, தேவன் இணைத்த இந்த தம்பதியை மனிதன் ஒருபோதும் பிரியாதிருப்பானாக என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளையிடுகிறோம். நீங்கள் கட்டளை போடுறீங்க, அவ்வளோதான். கட்டளை போட்ட பிறகு நீங்கள் கை உயர்த்தி கட்டளை போடுறீங்க. அப்புறம் நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க கை வச்சு. நீங்கள் ஆசீர்வதிக்கிட்டே இருக்கும் பொழுது மணமகளுடைய பெற்றோர் இந்த மணமகளை மணமகனிடமும் எங்களிடமும் ஹேண்ட் ஓவர் பண்ணுவார். ஹேண்ட் ஓவர் பண்ணின பிறகு அதுக்கு பிறகு அவங்க தாலி கட்டுறாங்க, ரைட் தானா? அப்போ கல்யாணத்தை டிக்ளேர் பண்ணுறது நீங்கள். தயவுசெய்து உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. உங்கள் வலது கரத்தில் பவர் இருக்குது. வலது கரத்தை பிள்ளைகளை நோக்கி உயர்த்துங்க. நான் சொல்கிறத சொல்லுங்கள். சபை உற்றார் உறவினராகிய நாங்கள் கௌசல்யா என்ற இந்த சுகீஸ்வரன் கௌசல்யா என்ற இந்த தம்பதியை இது முதல் கணவன் மனைவி என்று உறுதி செய்கிறோம். இந்த திருமணத்துக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று உறுதி கூறுகிறோம். தேவன் இணைத்த இந்த தம்பதியை மனிதன் ஒருபோதும் பிரியாதிருப்பானாக என்ற இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளையிடுகிறோம். நல்லா கரங்களை உயர்த்தி நல்லா ஆமென் சொல்லி நீங்கள் கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டீங்க, டிக்ளேர் பண்ணிட்டீங்க. எல்லாரும் கரங்களை தட்டுவோம். இப்போ இவங்க கணவன் மனைவி. இப்பொழுது நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க, நீங்கள் தான் சாட்சி. நீங்கள் கொடுத்த உத்தரவின்படி இப்போ மணமகளின் பெற்றோர் அந்த பிள்ளைய பையன்கிட்டையும் எங்கிட்டையும் ஜாயின்ட் கஸ்டடி கொடுக்குறாங்க. மணமகளுடைய பெற்றோர் இப்பொழுது மணமகளை கைப்பிடித்து கொடுக்குறாங்க. வாங்கம்மா, பையன்கிட்டையும் எங்கள்கிட்டையும் கொடுக்குறாங்க. வலதுக்கு வாங்க. நல்லா கேமராமேன் இந்த பக்கம் வந்துக்கோங்க. நல்லா
ஓகே, நாங்களும் இந்த பிள்ளையை வாங்கிக்கிறோம். ஓகே, நாங்கள் கீழே வச்சுக்கிறோம். ஓகே, இந்த பிள்ளை சொத்து ப்ராப்பர்ட்டி அதான் ப்ராப்பர்ட்டி ஹேண்ட் ஓவர் நடக்குது. அந்த ப்ராப்பர்ட்டியை சொத்தை அது அடுத்தது கை பிடிச்சி கொடுத்த பிறகு தான் தாலி. அது கை பிடிச்சி கொடுத்த பிறகு தான் தாலி. இங்கே அங்கே உள்ள ட்ரெடிஷன்லாம் கிடையாது, நாம வச்சுதான் கிடையாது, ட்ரெடிஷன்லாம் கிடையாது. இப்போ கை பிடிச்சி கொடுத்த பிறகு நாங்களும் வாங்கிட்டோம். ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். சந்தோஷம் அவர் தலையாட்டி சந்தோஷம் சொல்லிட்டாரு. நாங்கள் இந்த பிள்ளைய மகளாக மருமகளாக ஏற்றுக்கிட்டோம். நீங்கள் மனைவியை ஏற்றுக்கிட்டீங்களா? ஏற்றுட்டு ஓகே, நீங்கள் கொடுத்துட்டீங்களா பிள்ளைய? கொடுத்துட்டோம். சந்தோஷமாக கொடுத்தீங்களா? சந்தோஷமாக கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாரும் கரங்களை தட்டி இந்த தம்பதியினர் ஆசீர்வதிங்க. இப்பொழுது உங்களுடைய சம்மதத்தோடு நீங்கள் கொடுத்த உத்தரவின்படி இவங்க மணமகன் மணமகளுக்கு தாலி கட்டி கொள்ளலாம். அனுமதிக்கிறோம். நீங்கள் பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க. கேமராவை பார்த்து இப்பொழுது மணமகன் மணமகளுக்கு தாலி அணிவிக்கலாம். தாலி அணிவித்த பிறகு அவர்கள் அப்படியே நடந்து வருவார்கள். இப்படியே நடந்து முதல்ல பெரியவர்கள் மலர் தூவி ஆசீர்வதிங்க. இப்போ தாலி கட்டும்போது போடாதீங்க, கையில் வச்சுக்கோங்க. உங்கள் பக்கத்தில் வருவாங்க. உங்கள் பக்கத்தில் வரும்போது நீங்கள் நேரே அவங்க மேலே போடலாம். இப்படி நடந்து அப்புறம் அப்படி நடந்து வருவாங்க. நீங்கள் மணமக்கள் மேலே டைரெக்டாக மலர் தூவலாம். இப்பொழுது மணமகன் சுகீஸ்வரன் மணமகள் கௌசல்யாவுக்கு இந்த திருமணத்துக்கு அடையாளமாக தாலி அணிவிக்கிறார். இயேசுவுக்கு நன்றி. எஸ் எஸ் சார். இப்பொழுது மணமகனும் மணமகளும் கேக் கட் பண்ணுவாங்க.
what's your name? I know I'll never be the same. Oh, you've been changing me from trying so hard not to play the fool. To do you know that you're beautiful? Oh, you've been changing me. Just take some time, but little by little, yeah, we'll get it right. Oh, I never thought I could get the chance to be here with you. Two crazy fools, two left feet, step by step, heartbeat by beat. Life's a song, love's a dance. So come and take my hand. When life is hard, when hope is real, when what was broken starts to heal. Oh, you've been changing me from flying high to breaking falls. Learning money don't mean that you have it all. Oh, you've been changing me. Just take some time, but little by little, yeah, we'll get it right. Oh, I never thought